அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் திருநீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைக்கு விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு சிறப்பானதொரு பட்டிமன்றம் நடக்கவிருக்கிறது. அதற்கு நமக்கு தலைமையேற்று நடுவராக இருந்து தீர்ப்பளிக்க வந்திருக்கின்றார் ஔவை திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள். அவர்களிடம் இந்த அமர்வை ஒப்படைத்து நான் இடம் சார்கிறேன். வாருங்கள் அம்மா. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செய்து வரும் தொடர் சாதனை நிகழ்வுகளிலே வாரந்தோறும் புதன்கிழமை பட்டிமன்றம் என்ற இந்த நிகழ்வானது இன்றைக்கு தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் வரவேற்பையும் தெரிவித்துள்ளேன். பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறுவீர் என்பது ஒரு பொன்மொழி. விடுதலை இந்தியா மணக்கிறதா மனம் கணக்கிறதா என்பதே இன்றைய தலை. இந்திய நாடு ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்று 77 ஆண்டுகள் முடிவுற்று 78வது ஆண்டிலே காலெடுத்து வைக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே விடுதலை இந்தியா மணக்கிறதா மனம் கணக்கிறதா என்ற தலைப்பிலே இங்கே வாதாட வந்திருக்கிறார்கள் சிந்தனையாளர்கள். இதிலே விடுதலை இந்தியா மணக்கிறது என்ற தலைப்பிலே அணித்தலைவராக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் அந்த அணிக்கு முன்னிருந்து கருத்துக்களை பதிவித்து தன் அணி சார்ந்தவர்களை அழைத்து செல்கிறார். மனம் கணக்கிறது என்ற தலைப்பிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம், திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அந்த அணிக்கு அணி சேர்த்து தன்னுடைய அணியாளர்களை அழைத்து வருகிறார். இதிலே மணக்கிறது, விடுதலை இந்தியா மணக்கிறது என்ற தலைப்பிலே தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்கள், கவிஞர் முனைவர் ஆர் கௌரி அவர்கள், கவிஞர் தேன்மொழி அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். விடுதலை இந்தியா மனம் கணக்கிறது என்ற அணியிலே திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களும், முனைவர் காஞ்சி கதிரவன் அவர்களும், மருத்துவர் ஸ்ரீபிரியா அவர்களும் இணைந்து இங்கே தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். விடுதலை பெற்றுவிட்டது இந்தியா. ஆங்கிலேய அடிமைத்தனத்திலிருந்து இந்தியா விடுதலை பெற்றுவிட்டது. ஆனால் பெற்ற பிறகு விடுதலை அடைந்த இந்தியாவை நாம் நினைக்கும் பொழுது அது நெஞ்சிலே மனத்தை தருகிறதா, இன்பத்தை தருகிறதா, அல்லது மனம் கணக்க செய்கிறதா என்ற இந்த பட்டிமன்றத்திலே முதலாவதாக தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் விடுதலை இந்தியா மணக்கிறது என்ற தலைப்பிலே பேச வருகிறார். வாருங்கள் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். அருமையான தலைப்பு. சற்றேறக்குறைய 78 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பட்டிமன்றத்திலே ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சுதந்திர பெற்ற இந்த நாடு, விடுதலை பெற்ற இந்தியா மணக்கிறதா, இல்ல அந்த இந்தியாவுடைய மனம், இந்திய மக்களுடைய மனம் கணக்கிறதா? கேள்வி. இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்ற ஒரு கவிதை வரிகளோடு தொடங்குகிறேன். இது எதிரணியினருக்கு சாதகமான வரி என்றாலும் அத்துடனே தொடங்குகிறேன். எதிரணியிலே பேச இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், திரு காஞ்சி பா கதிரவன், திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவளுக்கு வணக்கம் சொல்லிக் கொண்டு தொடங்குகிறேன். என்னுடைய அணியிலே மிகச்சிறந்த வாதங்களை வைத்து எதிரணியை தவிடுபொடியாக்குவதற்கென்றே வந்திருக்கக்கூடிய
திருமதி தேன்மொழி அம்மையாருக்கும் திருமதி இரா கௌரி அம்மையாருக்கும் வணக்கங்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு ஔவையை போல் சிறந்த தமிழறிவு மிக்க ஒரு பெருந்தகை நடுவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த நடுவர் அம்மையார் நம்முடைய அன்பு எழுமிய திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையாருக்கு வணக்கம் சொல்லிக் தொடங்குகிறேன். நான் சொன்ன இத்தனை வணக்கங்களும் வணக்கத்திய வணக்கம். 1947க்கு முன்னே இந்த மாதிரி நீ பேச முடியுமா? உனக்கு பேச்சு உரிமை இருந்ததா? வாய மூடணும். இது உங்களுக்கு எங்க மனம் கணக்குது? கொஞ்சமாவது பேச்சு உரிமை உண்டு. அதாவது விடுதலை என்பத ஒரு பொருளா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் கணக்கும். அத உணர்வா பார்த்தா மனம் இனிக்கும். மனம் அதான் உண்மை. விடுதலை என்பதை ஒரு உணர்வாக பார்க்க வேண்டும். இங்க போவாத, அங்க போவாத, அது நல்லதுதான். ஆனாலும் அது கட்டுப்படுத்துகிற பொழுது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாமளே ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அலைபேசியை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் எழுந்து போனா அவங்களுக்கு கோபம் வரும். அது அவருடைய விடுதலை உணர்வை பாதிக்கிறது. அதே பிள்ளைகள் ஒரு காலத்துல இதுக்கு முன்பு ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னா அவங்களுக்கு மனம் கடந்து. ஏன்? அவருடைய விடுதலைக்கு, அவருடைய சுய சிந்தனைக்கு எதிராக. எனவே ஒரே விடயம் 2 காலகட்டத்தில் மாறுது. ஏன் மாறுது? அவர்களுடைய உணர்வு தொடர்பான விடயம். எனவே இந்த விடுதலை உணர்வு என்பது உணர்வு தொடர்பான விடயம். இங்கே நம்மிடம் ஏராளமான வளங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நம் கண்ணெதிரே கொள்ளையடித்து செல்லுகிறான். அந்த கொள்ளையடித்து கொண்டு செல்கிற அத்தனை பொருட்களும் நம்முடைய உழைப்பால் விளைந்த பொருட்கள். அதே நேரத்திலே அவன் எதையோ கொண்டு நம்மிடம் திணிக்கிறான். அது நமக்கு தேவையோ இல்லையோ ஏற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதையெல்லாம் எதிர்த்து போராடி ஒரு மாபெரும் விடுதலையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த முன்னோர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். எதிரணியிலே வீட்டிருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முகத்தினுடைய பின்புலத்திலே அத்தனை பேரும் இருக்கிறார். இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை கொடுத்தவர் அத்தனை பேர் பாடுபட்டு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை ஒரு பொருளாக பார்த்தால் அதை நாம் சரியாக பயன்படுத்தினோமா, அதனால் நமக்கு பயன் விளைந்ததா என்று பார்த்தால், ஒருவேளை இவர்கள் எதிரணிகளே சொல்லுவாங்க, இதெல்லாம் கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, எது கிடைச்சாலும் திருப்தி அடைய மாட்டோம். கிடைத்தது என்ன? நம்முடைய முன்னோர்கள் நமக்காக ஒரு தேசத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அடிமையாக இருந்த தேசத்தை விடுதலை பெற்ற நாடாக ஆக்கி அதற்கென்று ஒரு தனி சட்டம் வகுத்து அதற்கென்று சில நீதிகளை வகுத்து இப்படி வாழ வேண்டும், இப்படியாக ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அது மறக்கிறது. அதை நீ கொண்டு போய் 500 ரூபாய்க்கு ஓட்டு வாங்கி ஓட்டு போட்டு எவனையோ கொண்டாந்து உட்கார வச்சினா அது விடுதலையினுடைய பிழை அல்ல, நம்முடைய பிழை. எனவே விடுதலையை பொறுத்தவரை அதை சரியாக பயன்படுத்துவதற்கு மறக்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த நாட்டிலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், என்னுடைய முன்னோர்கள் எப்படி துன்பப்பட்டிருக்கிறார்கள், எப்படி அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வ.உ.சி என்கிற ஒரு மனிதர், அவரிடம் நிறைய பொருள் செல்வம் இருக்கிறது, உப்பளங்கள் சொந்தமாக இருக்கிறது, ஒரு ஆலை சொந்தமாக இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு அவர் நிம்மதியாக வாழலாம். அவருக்கு பொருளாதார பிரச்சனை கிடையாது. வெள்ளையனால் ஏற்படுத்தப்பட்ட நமக்கான பொருளாதார பிரச்சனை அவருக்கு கிடையாது. அவருடைய உற்பத்தியை அவர் எளிதாக விட்டுவிடலாம். ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், வெள்ளையனோடு இணங்கி போக வேண்டும்.
இணங்கி சென்றால் அவருக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். ஒரு சற்பட்டம் கொடுத்திருப்பான், அவரை ஒரு பெரும் பதவி கொடுத்திருப்பான். அப்போது இருந்த ஆட்சியிலே இங்கே முதலமைச்சர், அந்த முதலமைச்சராக கூட ஆக்கியிருப்பார். ஆனா அவர் என்ன பண்றாரு? ஒரு சட்ட மேதை, மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக போராடுகிறார், வாதாடுகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் சிந்திக்கிறார். சிந்தித்து விடுதலை போராட்டத்தில் இறங்குகிறார். அவர் ஒரு சாதாரண ஒரு கஞ்சியை கொடுத்து விட்டு அந்த குவலையை கூட கொண்டு சென்று வைக்க வேண்டியதில்லை. திரும்பினால் வாங்கி கொள்ளாங்க ஏவலாளர்கள் காத்திருப்பார்கள். அப்பேற்பட்டவரை கொண்டு போய் சிறையிலே அடைக்கிறார். சிறையிலே அடைத்து என்ன செய்கிறான்? செக்கிழுக்க விடுகிறான். அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த களியிலே கல்லை கலந்து கொடுக்கிறார். அந்த உணவு சாப்பிட முடியவில்லை, அடிக்கிறார், துன்புறுத்துகிறார். அதையெல்லாம் சகித்துக் கொள்ளுகிறார். உண்மையிலேயே விடுதலை என்பது ஒரு வஸ்துவாக இருந்திருந்தால், விடுதலை என்பது ஒரு வஸ்துவாக இருந்திருந்தால் பவுஸ் என்ன செய்திருப்பார்? இணங்கி விட்டிருப்பார். அது உணர்வு என்பதால் என் உடலில் ரத்தம் சிந்தினாலும் நான் போராடி பெறுவேன் என்று பெற்றார். அந்த சுதந்திரம், அந்த உணர்வு, அந்த விடுதலை உணர்வு, நாம் இன்றைக்கு பேசுகிற உரிமை, நாம் இன்றைக்கு எழுதுகிற உரிமை, நாம் நம் வாழ்க்கையை நாம் நினைப்பது போல் வாழ்ந்து கொள்ளுகிற உரிமை, ஒரு மதத்திலிருந்து ஒரு மதத்திற்கு செல்லலாம், எப்படி வேண்டுமானால் நாம் வாழ்ந்து கொள்ளலாம், நம்முடைய விருப்பத்திற்கேற்ப வழிவகுத்துக் கொண்டு வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற அந்த உணர்வு இந்திய நாவில் மணக்கிறது, மணக்கிறது, மணக்கிறது என்று கூறி எனக்கு அளித்த நேரம் மிகவும் குறைவு. பேச வேண்டிய விடயம் நிறைய இருக்கிறது. அடுத்த கட்டத்தில் என்னுடைய அணியில் இருப்பவர்கள் பேசுவார்கள். கிழிப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா பேச வேண்டிய கருத்துக்கள் மிக நிறைய இருக்கிறது என்று தன்னுடைய அணியிலே இவர் சொன்னார். ஆனால் அத்துணை கருத்துகளையும் இவரே பேசிவிட முடியாது. மற்றவர்களுக்கும் இங்கே அடிமைத்தனம் இல்லாமல் சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டுவதுதான் மன நிறைவாக இருக்கும் என்பதனால் 7 நிமிடங்கள் என்ற சிவகாமி அம்மா இவருக்கு போட்டு விட்டார் போலும். சிறப்பு ஐயா, மிகுந்த சிறப்பு. இவர் பேசும் பொழுது வ.உ.சி. அவர்களுடைய அந்த பட்ட கொடுமைகளை ஒரு நிமிடம் நம் கண்முன்னே காட்டினார். அப்பொழுதெல்லாம் சிறையில் இருப்பவர்களுக்கு பல பேருக்கு கசையடி என்று கொடுப்பார்கள். அந்த கசையடி என்றால் எப்படி இருக்கும் என்றால், ஒரு மிகப்பெரிய ஒரு பலகையிலே இந்த கரும்பலகையை கொண்டு போய் வாசலில் நிறுத்தி வைத்திருப்பார்களே அந்த காலத்திலே பள்ளிக்கூடங்களில், அதுபோல அதை அவர்கள் தாங்கி பிடித்து கொள்ள வேண்டும், புறமுதுகு காட்ட வேண்டும். அவர்களுடைய உடம்பிலே எந்த விதமான ஆடையும் இருக்காது. அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவன் ஓங்கி அடிப்பான். சாட்டையால் அடிக்கக்கூடியதற்கு பேர் தான் கைகளையும் கால்களையும் கட்டிவிட்டு அவர்களை அடித்து துன்புறுத்துவார்கள். இப்படிப்பட்ட கசையடிகளை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டிற்காக விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் 1000 பேருக்கு மேல். தன்னுடைய உயிரையே இங்கே கொடுத்தவர்கள் 1000 பேர் இருக்கும். தன்னுடைய பணத்தை, பொருளாதாரத்தை இழந்து மிக ஏழ்மையானவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இங்கிருக்கு. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாங்கி கொடுத்த இந்த விடுதலை இன்றைய நாளிலே கணக்கிறது என்று பேச வருகிறார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். வாருங்கள் அம்மா, இந்திய விடுதலை பெற்ற பிறகு அது கணக்கிறது என்ற கருத்திலே இங்கே முன்வைக்க வருகிறார். வாருங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஐயன் வள்ளுவரை வணங்கி, பாவேந்தரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவராக இருக்கும் ராஜாமணி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது மணக்கிறதா கணக்கிறதா, அத எப்படி சொல்லணும்னாங்கம்மா, விடுதலை இந்தியா மணக்கிறது, நல்லா மணக்குது. அதாவது சொல்லுவாங்க, அங்க போனேன்னா இப்படி இருந்தா நல்லா மனம் பெத்து போவ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமையிலதான் நம்ம நாடு இருக்கு. இப்ப பாட்டு கூட பாடுறாங்க, காத்து மேல காத்து கீழே, வீட்டை சுத்தி காத்தடிக்குது, காத்தெல்லாம் நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பமேடுமா அப்படின்றாங்க. அப்படிதான் இருக்கு. குப்பமேடா ஆக்கி வச்சிருக்கோம் நம்ம நாட்டை. எவ்வளவு தூய்மையா இருந்த நாடு, எவ்வளவு புனிதமான நாடு.
அத வந்து விடுதலைன்ற பேர்ல விடுதலைக்கு முன்னும் விடுதலைக்கு பின்னும் என்ன வித்தியாசமா? ஐயா சொன்ன வ.உ.சியவே நான் சொல்றேன். அவர் வந்து செக்கிழுத்த செம்மல் தன்னுடைய சொத்தை வித்து மக்களுக்காக பொது நலனுக்காக கப்பல் வாங்கி குடுத்தவருக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்கணும்? செக்கிழுத்த செம்மல்னு பேரு குடுத்தா போதுமா? அதை என்னைக்காவது நம்ம உணர்ந்தோமா? தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் வளர்த்தோம்னு சொன்னாங்க. அதை இன்னைக்கு கொஞ்சமாவது உணர்றோமா? கொஞ்சமாவது நம்ம வந்து பொதுநலத்தோட இருக்கோமா? சுயநலத்திலயும் சுத்த சுயநலமா இருக்காங்க. அப்ப அது எப்படி வந்து மணக்குதுன்னு சொல்ல முடியும்? இதயம் கனக்கதான் செய்யுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பூமியையும் மலடாக்கிட்டோம், மனிதனும் மலடாயிட்டான். அப்பல்லாம் பாத்தீங்கன்னா, குடும்ப கட்டுப்பாடு பத்தி அவ்ளோ பிரச்சாரம் பண்ணுவாங்க. 10 குழந்தைங்க, 12 குழந்தைங்க. இப்போ ஒரு பிள்ளை பெறுறதுக்கு மருத்துவமனை வாசல்ல போய் நிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த அளவுல வந்து நம்ம நாட்டையும் ஆக்கி வச்சிருக்கோம். நம்ம மனிதர்களையும் ஆக்கி வச்சிருக்கோம். வளத்தை வந்து சிதைச்சிருக்கோம். அப்ப அது வந்து எப்படி முன்னேற்றம்னு சொல்ல முடியும்? எப்படி மணக்கிறதுன்னு நீங்க சொல்லுவீங்க? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம கூட்டு குடும்பமாக வாழ்ந்தது. கூட்டு குடும்பமாக வாழ்வது வேறு, கூடி வாழ்வது வேறு, கூட்டி வாழ்வது வேறு. ஆனா இன்னைக்கு கூட்டிக்கிட்டு வாழ்றாங்க. அதே மாதிரி சேர்ந்து வாழ்வது வேறு, சேர்த்துக்கிட்டு வாழ்றது வேறு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் மாறி போச்சு. நம்மளோட இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து வெள்ளைக்காரன விரட்டியிருக்கோமே தவிர, அவனுடைய பழக்கவழக்கத்துல தான் ஊறி போயி, அதத்தான் வந்து நாகரீகம், அதுதான் பெருமைன்னு நெனச்சு அத கட்டி புடிச்சுட்டு, நம்மளுடைய பழக்கவழக்கத்த பூரா விட்டுட்டோம். அப்ப வந்து விடுதலை பெற்று என்ன பயன் சொல்லுங்க? அவன் இல்ல, ஆனாலும் அவனுடைய பழக்கத்தில் தான் நம்ம ஊறி இருக்கோம்னா, அது அவனுக்கு தான வெற்றி. அவன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவனுடைய உணவு பழக்கம், அவனுடைய உடை பழக்கம், அவனுடைய வாழ்க்கை முறை, அதைத்தான் நம்ம பின்பற்றிருக்கோம். மொழி கூட பாத்தீங்கன்னா, நாக்குல வந்து தமிழ் வரமாட்டேங்குது. ஆங்கிலத்துல பேசினா தான் பெருமைன்னு நெனைக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து தமிழ்ல வந்து கவிதை எழுதி, பாடி, நாடகங்கள் அமைத்து விடுதலை உணர்வை ஊட்டினார்கள். இன்னைக்கு தமிழ் உணர்வ ஊட்டுறதுக்கே நம்ம வந்து போராட வேண்டியிருக்கு. தமிழ்ல பேசினா புரியலன்றாங்க. இப்பேற்பட்ட அவல நிலை தான் இன்றைய விடுதலை இந்தியா இருக்கிறது. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமேன்னு அப்பவே பாடினாரு பாரதி. ஆனா அடையறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதோ சுதந்திரம் அடைந்து விட்டால் இதை விட நம்முடைய நாடு சிறப்பாக இருந்து விடும் அப்படின்னு அவர் ஏதேதோ கனவு கண்டு எழுதினாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மீண்டும் வராதே பாரதி, வந்து விடாதே பாரதின்னு கவிதை எழுதிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்தா நொந்துருவாரு. அவர் எதிர்பார்த்த நாடு வந்து இது கிடையாது. அவர் எதிர்பார்த்த விடுதலை இது கிடையாது. அவருடைய கனவு வேற. அதே மாரி பாத்தீங்கன்னா, விடுதலை அப்படின்னா அத்துமீறல் நெனச்சுட்டு இருக்கோம். அவரு சொன்ன மாரி, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படின்றது விடுதலை கிடையாது. ஒரு கட்டுக்குள் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்ந்தவங்க தான் நம்முடைய முன்னோர்கள். அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருந்தது, பண்பாடு இருந்தது, கலாச்சாரம் இருந்தது, கோட்பாடு இருந்தது. அதை பின்பற்றி தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு உரிமைன்ற பேர்ல பேச்சுரிமை, சொத்துரிமை, எழுத்துரிமைன்னு எதையோ சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு, இப்ப எதுவுமே நம்மளுடைய சுயத்தை இழந்து நிற்கிறோம். நமக்குன்னு இருந்த சுயத்தை விட்டுவிட்டு மற்றவர்களை பார்த்து புலியை பார்த்து பூனை வேஷம் போட்டது போல அந்த மாதிரி நம்மளுடைய சுயத்தை இழந்து விட்டு ஆங்கிலேயனை விரட்டிட்டோம் அப்படின்னு சொல்றோமே தவிர அவனுடைய பழக்க வழக்கத்தில் ஊறி போய் அதைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைய உணவு வந்து விஷமாக இருக்கு. நம்மளுடைய இதுக்கு ஏத்தாற் போல உணவு தான் நாம உண்ணணும். அத விட்டுட்டு மற்றவங்களுடைய உணவை உண்டுதான் நம்ம உடலை கெடுத்து வைத்திருக்கிறோம். அதே மாரி பாத்தீங்கன்னா, உழவன் வந்து கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதும்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து உழவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு யாருமே இல்ல. இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சா அவனுக்கு 10 லட்சம்ன்றாங்க. ஆனா வந்து ஒரு விவசாயி ஊருக்கே உலகத்துக்கே வந்து உணவளிக்கக்கூடிய விவசாயினுடைய நிலையை மேம்படுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை. அதே மாரி பாத்தீங்கன்னா, பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு பேசுறாங்க. என்ன பெண்ணுரிமை எனக்கு புரியல. பெண் வந்து என்னைக்குமே வந்து தனித்துவம் வாய்ந்தவள். அவள வந்து அப்போ அடக்கி ஆளுனாங்கன்னு சொல்லி, இப்போ பெண்ணுரிமைன்னு சொல்லிட்டு, ஆணுக்கு சமம்ன்றாங்க. ஆணை விட ஆனால் தனித்துவம் நிறைந்தவள் பெண். அதை உணர்வதில்லை. அவர்களைப் போல வந்து உடை உடுத்துவதனாலோ, எதிர்த்து எதிர்த்து பேசுவதனாலோ அது அல்ல பெண் உரிமை. தன்னுடைய தனித்தன்மையை புரிந்து கொண்டு பெண்கள் இருக்க வேண்டும். ஆனா பெண்ணுரிமை பேசுற இந்த நாட்டுல தான் வந்து தினம் தினம் வந்து பாலியல் கொடுமைகள் வந்து அதிகரித்து வருகிறது. அது பெண் சிசு கொலையை விட பெண் சிசுக்களை வந்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்துவது வந்து அதிகமா இருக்கு. சகோதரிகளாக பார்க்க வேண்டிய தாய்மார்களாக பார்க்க வேண்டிய பெண்களை துன்புறுத்தியது போக இன்று மகளாக பார்க்க வேண்டிய சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தைகள் முதற்கொண்டு இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. அப்ப இது விடுதலை இந்தியால என்ன நீங்க சொல்ல முடியும்? அப்ப வந்து அந்நியன் வந்து படையெடுத்து வந்து துன்புறுத்துனா அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி நம்ம பேச முடியும்? இது மனம் கணக்கிறதல்லவா? அதே மாரி பாத்தீங்கன்னா,
அடுத்தவர் சுதந்திரத்தில் மூக்கள் நுழைப்பது விடுதலையா? உன்னுடைய விடுதலைன்றது அடுத்தவனுடைய மூக்கு நுனி வரைக்கும் தான். அவன் மூக்க போய் தொட்டாலே அது அவனுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதற்கு சமம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப வசதியின் காரணமாக தெரிந்தோ தெரியாமலோ அவர்களை கண்காணிக்கின்றோம். அவர்கள் அதை காணொளி எடுத்து அதை வைத்து மிரட்டுகிறார்கள். இந்த மாதிரி பல்வேறு அவலங்கள் நடக்கிறது. கேட்டா இதெல்லாம் விடுதலை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேண்டுமானாலும் பண்ணுவது விடுதலை அல்ல. எது சரியோ அதைத்தான் செய்யணும், எது தேவையோ அதைத்தான் செய்யணும். பேச்சுரிமை, மொழி உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சமூக அக்கறையே இல்லாம நடந்துக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்கள்லாம் செய்திகளை அங்கொன்னு இங்கொன்னு நடக்கலாம். ஆனா அதை இவங்க ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும் பொழுது அதை அவங்க செய்தியாக போடும் பொழுது குற்றவாளிகளுக்கு தான் பயம் ஏற்படணும். ஆனா இன்றைய நிலையில குற்றவாளிகள் அதெல்லாம் கேட்டுட்டு திரைப்படங்களையோ செய்திகளையோ பார்த்துட்டு எப்படி குற்றம் செய்வது, எப்படி தப்பிப்பது அப்படின்றத அவங்க கத்துக்கிறாங்க. இதுல பாதிக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு நமக்கு இன்னும் மேற்கொண்டு அச்சம் தான் அதிகமாகுதே தவிர விழிப்புணர்வு ஏற்படுவதில்லை. ஆனா அவங்க சொல்றது நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இதை செய்யறோம் அப்படின்னு. ஒரு அவலம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதுல அதை தடுக்க முயற்சி பண்ணணும். இல்ல அதை செய்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கவோ திருத்துவதற்கோ முயற்சி பண்ணணும். அதை யாரும் முயற்சிப்பதில்லை. அதை கொண்டு அவர்கள் எப்படி மேற்கொண்டு பணம் செய்வது, அதனால் அவர்கள் எப்படி பணம் ஈட்டுவது அப்படின்றதான் பாக்குறாங்க. இப்பேற்பட்ட ஒரு அவல நிலையில தான் இன்றைய விடுதலை இந்தியா இருக்கு. அதே மாதிரி அப்போ பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் எதற்காக போராடினாரு? வரி எதற்கு கொடுக்க வேண்டும் வரி அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு நம்ம கேக்குறோமா? என்னென்னமோ வரி. வீடே இல்ல வீட்டு வரி கட்டணும், தண்ணி வரல தண்ணி வரி கட்டணும், சாலை சரியில்லை ஆனாலும் சாலை வரி கட்டணும். இப்படி வரிக்கு மேல வரியா போட்டு வரி வரியா நம்ம வரி குதிரை மாதிரி ஆயிட்டோம். கட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காமராசர் அப்ப இருந்தாருன்னா அவர் முதலமைச்சரா இருந்த போதும் எந்த ஒரு சலுகையும் வேண்டாம், சாதாரண குடிமக்கள் போலதான் இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தெருவுல போய் தண்ணி புடிச்சிட்டு வந்தாங்க. இன்றைக்கு யாராவது அப்படி இருக்காங்களா? அவர் பேரை சொல்லி சாதி அரசியல் பண்ணதான் தயாரா இருக்காங்க. நாடார் நாடார்ன்றாங்க. காமராசர் எதையுமே நாடார். அவரை ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அன்னைக்கு அதை வச்சு சாதி அரசியல் பண்றாங்க. இலவசம் இலவசம்னு கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்குறாங்க. எதையெல்லாம் இலவசமா கொடுக்கணுமோ அதை கொடுக்க மாட்டாங்க. கல்வி, மருத்துவம் இதையெல்லாம் இலவசமா கொடுத்து அவர் மக்களுடைய நிலையை முன்னேற்ற வேண்டும். அதை செய்வதில்லை. அதனால் நடுவர் அவர்களே, விடுதலைக்கு முன்னும் சரி விடுதலைக்கு பின்னும் சரி அதனுடைய வித்தியாசத்தை உணர்ந்து மணக்கிறதா இல்லை கணக்கிறதான்னு நீங்களே பாருங்க. ஆனா மனம் பெத்து போய் தான் கிடக்கு நம்ம நாடு. நன்றிங்கம்மா. மிகுந்த சிறப்பு அம்மா, மிகுந்த சிறப்பாக விடுதலை இந்தியா நினைக்கும் பொழுதே மனம் கணக்கிறது என்ற கருத்திலே இங்கு சிறப்பாக வாதிட்டார்கள் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். வஉசிய கூட அவங்க சொல்லும் பொழுது எவ்வளவோ அவர் கஷ்டப்பட்டாரு. ஆனா அந்த காலத்துல அவர் அந்த சிறைக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய கப்பல்களை என்ன செய்யறாங்க, அந்த பங்குதாரர்கள் எல்லாம் அதை யாரை எதிர்த்து அந்த கப்பலை ஓட்டினாரோ அதே வெள்ளையர்களுக்கே அவங்க வித்துருவாங்க. அதை தாழ முடியாம பாரதியார் தன்னுடைய இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில எழுதியிருப்பாரு, பாவிகளே அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. பாவிகளே, நம்முடைய சுதேசி கப்பல் இயக்கம், அதாவது நம்முடைய நாட்டிற்காக இவ்வளவு பெரிய தொண்டாற்றி இந்த கப்பலுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிறுவனத்தை இவர் ஓட்டி இது மாதிரி செஞ்சிருக்காரு. அவரை கொண்டு போய் சிறைய வச்சுட்டாங்க. ஆனா அந்த கப்பலை நீங்க சுக்கு நூறா உடைச்சு போட்டிருந்தா கூட அவர் மனசு ஆறி இருக்குண்டா. அந்த கப்பலை கொண்டு போய் அவனுக்கே வித்துட்டீங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்தவர்களையே அவர் சாடி இருப்பார். அப்படி தனக்கு சாதகமாக செய்து கொள்பவர்களை பற்றி மனம் கணக்கிறது அப்படிங்கிறாங்க. வெள்ளையன் மேல் இருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த மொழி மோகம், அவர்களுடைய பண்பாடு மோகம், அவர்களுடைய நடைமுறை மோகம், இது இன்னும் நமக்கு தீரல. அது மேல இருக்கக்கூடிய அந்த மோகம் தீரல. அடிமையே இல்லாம அவனை வெளியே அனுப்பிச்சிட்டோமே தவிர அவன் வச்சுட்டு போன எல்லாத்தையுமே நாம அதே மேல மோகம் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மேலும் நிறைய கருத்துகள் சொன்னாங்க. பெண்ணுரிமை அப்படிங்கிறத பத்தியும் நிறைய கருத்துகள். ஒவ்வொரு நாளும் பெண்ணுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் விடுதலை அடைஞ்சும் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கருத்துல இவங்க ரொம்ப சிறப்பா முன் வச்சிருக்காங்க திருமதி சிவகாமி அவர்கள். இப்போ அவர்களுடைய கருத்துக்கு மாறாக இல்லை இல்லை, இந்தியா விடுதலை பெற்றதனால் மணக்கிறது அப்படிங்கிற கருத்துல இங்க தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருகிறார் முனைவர் கௌரி அவர்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள் முனைவர் கௌரி அவர்களே. இந்திய விடுதலை இந்தியா மணக்கிறது, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழுக்கு வணக்கம்.
அருமையான தலைப்பு. விடுதலைக்கு பின் இந்தியா மணக்கிறது. மனம் என்றால் என்ன? வாசம். வாசம் என்பது அனைவரின் மூக்குகளில் போய் ஈர்க்கும். அதுபோல் இன்று இந்தியா உலக நாடுகள் அனைத்தையும் ஈர்க்கிறது. இது முற்றிலும் தவறு என்று கூற முடியாது. இது உண்மை. இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்று வெளி மாநிலங்களிலிருந்து நிறைய பேர் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் அதன் மேல் வைத்துள்ள அன்பையும் கண்டு இங்கு வந்து அதை காண்பதற்காக நிறைய சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். நான் ஒவ்வொன்றாக சொல்ல விடுகிறேன் அம்மா. முதலில் கல்வி. கல்வியில் நாம் எவ்வளவு தூரம் முன்னேறி உள்ளோம் என்பது அனைவரும் அறிந்த உண்மையே. நீட் தேர்விற்கு 720க்கு 720 எடுக்கக்கூடிய மாணவர்கள் இன்று அதிகம் உள்ளனர். உழைத்து படித்து எடுத்த மாணவர்களை பத்தி தான் நான் பேசுகிறேன். அந்த அளவுக்கு திறன்பட படிக்கிறார்கள். கல்வியில் நாம் சிறந்து இருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இந்திய மாணவர்கள் சாதனை செய்கிறார்கள். இந்திய மாணவர்களுக்கென்று தனியாக ஒரு திறன் இருக்கிறது. இது அனைத்து நாடுகளும் அறிந்து கொண்டுதான் உள்ளது. நாம் திறமை மேலோங்கி உள்ளது. இரண்டாவது அறிவியல். அறிவியல் தொழில்நுட்பத்தில் இன்று அப்போலோ ஹாஸ்பிட்டலை தேடி வெளி நாடுகளில் இருந்து அவருடைய உடல் தேர்வதற்காக, மருத்துவம் செய்வதற்காக கென்யா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, எந்த நாடு இல்லை, அனைத்து நாடுகளிலிருந்தும் வருகிறார்கள் ட்ரீட்மெண்ட் செய்து கொள்வதற்காக. மருத்துவ உலகில் சாதனை செய்து வருகிறது நமது இந்தியா. அதை மறுப்பதற்கு பேச்சே இல்லை. ஒற்றுக்கொள்ளதான் வேண்டும் நடுவரம்மா. மூன்றாவது உணவு. உணவுத்துறையில் என்ன சாதனை நாம் செய்யவில்லை? நம் உணவு கலிபோர்னியாவிலிருந்து, சைனாவிலிருந்து, ஜப்பானிலிருந்து நம் இட்லி, தோசை, சாம்பார் வடையும் மணக்கிறது. மேலும் இன்று சிறுதானிய உணவு சக்கை போடுகிறது. வரகு பொங்கல் எங்கு? வரகு பொங்கல் இல்லாத இடமே இல்லை என்று அதை கஞ்சி குதிரைவாளி அரிசி என்று, அதாவது சிறுதானிய உணவின் மகத்துவத்தை அனைவரும் உலகெங்கிலும் அறிந்து கொண்டார்கள். அதில் விவசாயம் வளர்ச்சிதான் கண்டுள்ளது. ஏன் நீங்கள் வலையொலியில் பார்ப்பதில்லையா சகோதரி சிவகாமி அவர்களே? எத்தனை பெண் தொழில் இந்த சிறுதானியத்தில் தொழில் சிறந்து வருகிறார்கள் என்று அனைவருக்கும் விவசாயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகள் இன்று மிகப்பெரிய முதலாக மாறி உள்ளார்கள் சிறுதானியத்தால். அதை நாம் உணரத்தான் வேண்டும், மறுப்பதற்கு இல்லை. நான்காவது ரயில்வே துறை. இன்று ரயில்வே துறையில் ஒரு வசதி உள்ளது. நீங்கள் ஒரு ட்ரெயினில் புக் செய்து கொண்டீர்கள் என்றால் அனைத்து இந்தியா, அதாவது சுற்றுலா தலங்களும் சென்று மீண்டும் அதே ரயில் திரும்ப வரலாம். உதாரணத்துக்கு மதுரா செல்லலாம், அங்கிருந்து டெல்லி செல்லலாம். அவ்வாறு வசதி உள்ளது. இதை பயன்படுத்திக் கொண்டு நமக்கு கூட அந்த ஒரு ஞானம் இல்லை. வெளி நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு அழகாக நிறைய சுற்றுலா பயணிகளை நான் மதுராவில் கண்டுள்ளேன். நிறைய நாடுகள் சொல்ல போனோம் என்றால் வடக்கத்திய நாடுகள் சென்ற போது நான் கண்டேன். அவர்களாம் சொன்னார்கள், இவ்வாறு நிறைய தலங்களை நாங்கள் இந்த ரயில்வே மூலமாக கண்டு கழித்தோம் என்று உரைக்கிறார்கள். ஐந்தாவது நம்முடைய பங்குச்சந்தை. இந்த பங்குச்சந்தை மிக அதிகமா இப்பொழுது வேணா வீழ்ச்சி அடைந்துள்ளோம். பங்குச்சந்தை நாம் சாதித்துக் கொண்டுதான் வருகிறோம். வல்லரசு இந்தியா என்பதை நாம் உணரத்தான் வேண்டும். மீண்டும் பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்துள்ளோம். நம்முடைய கல்வித்தரம் மேம்பட்டுள்ளது. இங்கு ஏழை என்று யாரும் இல்லை. அனைவர் இல்லத்திலும் ஏசி இருக்கிறது. குடிசையிலும் கூட ஏசி இருக்கிறது அம்மா. அனைவரும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கிறது, மிக்சி, கிரைண்டர் என அனைத்தும் உள்ளது. அனைவரும் வசதியாக தான் வாழ்கிறார்கள். இந்தியாவிற்கு பின் நம் நாட்டு மக்கள் வசதியான வாழ்க்கை வளங்களோடு மணக்கத்தான் செய்கிறது. இதை மறுப்பதற்கு இல்லை. ஆகவே எங்கள் அணியின் வாதத்தை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நாம் செய்த சாதனைகளை எல்லாம் நினைத்துக் கொண்டு எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. வலிமையாக தன்னுடைய அணிக்கு இந்தியா மணக்கிறது என்ற கருத்திலே இங்கே பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் முனைவர் கௌரி அவர்கள். கல்வியில் சாதனை, தொழில் வளர்ச்சியில் சாதனை, மருத்துவத்தில் சாதனை, சுற்றுலாத்துறையில் சாதனை, தொடர்வண்டி என்பது இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மற்ற எந்த நாடுகளிலும் இப்படிப்பட்ட ஒரு மிக நீண்ட ஒரு தொடர்
வண்டி ஒரு அமைப்பு இல்லை என்பதையும் மிக அழகாக சொல்லிட்டார். இந்த மருத்துவத்துறையை பற்றி சொல்லும் பொழுது எத்தனையோ மருத்துவர்களை நாடி வெளி உலகிலிருந்து இங்கே மருத்துவர்கள் பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் என்கிறார்கள். அதிலே நரம்பியல் நிபுணர் ராமமூர்த்தி என்று நினைக்கிறேன் ஒருவர் இருப்பார். அப்படி இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சாலைகளிலே செல்லும் பொழுது அவர்களுடைய வாகனத்திற்கு, அந்த காருக்கு இந்த மேல ஒரு ரெட் லைட் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சிகப்பு விளக்கு. அப்போ ஆம்புலன்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான அமைப்புகள் வச்சிருப்பாங்களாம். அவங்க எந்த இடத்துலயுமே தடை இல்லாம போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எல்லாம் அப்படி கொடுத்திருக்கு. ஏனென்றால் அவர்கள் அவசரமான வேலைக்கு செல்லும் பொழுது அந்த மாதிரி அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நொடி கூட ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு செயலிலே ஈடுபடும் என்பதற்காக அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சலுகைகள் கொடுத்திருக்கிறது நம்முடைய அரசாங்கம். நிச்சயமா நிறைய பாக்குறோம் மருத்துவத்துறையில. ஒரு இதயத்தையே கொண்டு அடுத்தவங்களுக்கு வச்சு பொருத்தி செய்யக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க. அது மாதிரி அந்த மருத்துவமனைக்கு போய் பார்த்தோம்னா தான் எத்தனை பாகிஸ்தானியர்கள், எத்தனை பங்களாதேஷ்காரங்க, எத்தனை வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில இருக்காங்க அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு மருத்துவத்துறையாக இருக்கு. அது மாதிரி கல்வியில வெளிநாடுகள்ல சென்று நம்முடைய மாணவர்கள் மிக சிறந்த சாதனைகள் செய்து ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார்கள் திருமதி முனைவர் கௌரி அவர்கள். இதெல்லாம் நமக்கு மன நிறைவை தருகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா மன வருத்தத்தை தரக்கூடிய, கனத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முனைவர், இந்த முனைவருக்கு எதிராக மற்றொரு முனைவர் வருகிறார். காஞ்சி கதிரவன் அவர்கள். வாருங்கள், காஞ்சியிலிருந்து கதிரவன் இங்கே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வருகிறார். விடுதலை இந்தியா நினைக்கும் பொழுது மனம் கனக்கிறது என்ற கருத்திலே. வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. என என்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தெழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி மிக சிறப்பான அளவிற்கு ஒரு நல்ல தலைப்பை தந்து எதிரணியிலே அவரும் வாதிட்டு இருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பான வகையில் நேர்த்தியாக நடுவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார், பல பட்டங்களை சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ஈரோடு ராஜாமணி அம்மாள் அவர்களுக்கும், எங்களுடைய அணியினுடைய அணித்தலைவராக இந்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், எங்கள் அணியில் எனக்கு அடுத்து கருத்துக்களை வைக்க வருகின்ற மருத்துவர் பிரியா சேஷாத்ரி அவர்களுக்கும், என்னுடைய எதிரணியில் வாதிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய கவிஞர் தேன்மொழி அம்மாள், முனைவர் கௌரி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இங்கே நம்முடைய எதிரணி தலைவர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், பேச்சுரிமை விடுதலைக்கு முன்பாக இல்லை என்று. இந்த விடுதலைக்கு முன்பாக செய்திருக்கக்கூடிய போராட்டம் தொடர்பான செய்திகள் அனைத்தையும் அவர்கள் பேசியிருப்பதையெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். உரிமை இல்லை என்று கருத்து சொன்னார். உரிமை மறுக்கப்பட்டது, ஆனாலும் கருத்துக்களை எடுத்து வைத்தார். அதே போன்று விடுதலையை இப்பொழுது சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார். மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது அரசாங்கத்தின் தவறு, மக்களை சரியாக வழிநடத்தவில்லை என்று போடும். அடுத்தது 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு போடுறாங்க, ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா, ஓட்டு கொடுக்குறாங்க இவங்க 500 ரூபாய் பணம் வாங்கின்னு ஓட்டு போறது தப்புன்னா பணம் கொடுக்கறதும் தப்பு. அப்படிப்பட்ட நிலையில் இப்படி இந்த இந்திய நாடு இருக்குதுன்னா மனம் கணக்காக. நம்ம முனைவர் கௌரி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, கல்வியில எந்த அளவுக்கு நாம வளர்ந்து இருக்கிறோம். ஆனா விடுதலைக்கு முன்னாடி எல்லாம் எல்லாருக்கும் கல்வி கிடையாது. வெள்ளைக்காரன் காலத்தெல்லாம் கல்வி எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வந்தாங்க. அது அந்த வாய்ப்பு தான் எல்லாருக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்து.
இன்னைக்கு கூட பார்த்தோம்னா தனியார் துறையில இருக்கிற பள்ளிகள் நிறைய இருக்கு. நீட் தேர்வுல 720 மதிப்பெண்ணுக்கு 720 எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் வசதியானவங்க மட்டும்தான், கிராமப்புற மாணவர்கள் கிடையாது, பணக்காரர்களுக்கு மட்டும்தான். அவங்க போயிட்டு அப்படி பயிற்சி மையங்கள்ல மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது. எல்லாம் வெளிநாட்டுலாம் போயிட்டு நம்முடைய மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்கன்னா உள்நாட்டுல கொடுக்கறதுக்கு இல்ல. படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உள்நாட்டுல கொடுக்கறதுக்கான சூழலை உருவாக்காம இருக்கிறாங்க. அதனால வெளிநாட்டுக்கு போறாங்க. என்ன ஒண்ணு சொன்னாங்க, உணவுல நாம தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். 23 கோடி பேருக்கு, நம்முடைய மக்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம இருக்கிறாங்கன்னு நாடாளுமன்றத்துல புள்ளி விவரம் சொல்லி இருக்கிறாங்க. 23 கோடி பேர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுற மாதிரி. இங்க சுவையா சாப்பிடறதெல்லாம் வசதியானவங்களுக்குமா? ஆனா இந்தியா என்ன சொல்றாங்க, வேளாண்மை உழவர்கள் நிறைந்த நாடு, இந்தியாவினுடைய முதுகெலும்பே அந்த உழவு தான். ஆனா இப்படி இருக்கிற நிலையில நீங்க சொன்னாங்க உழவர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. 6 மாதத்துக்கு மேல தலைநகரை நோக்கி டெல்லியாண்ட நம்முடைய உழவர்கள் எல்லாம் விவசாயிகள் சொல்றவங்க போராட்டம் நடத்தினாங்க. தினம் தினம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க. உலகத்துல எந்த நாட்டிலேயாவது இப்படிப்பட்ட நிலை உண்டா? ஏங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறவங்க அப்படின்னு சொல்ற உழவர்கள் நீங்க சொன்னீங்க. ஆனா உழவர்களே அவங்க தற்கொலை பண்ணிக்கக்கூடிய நிலையில உருவாக்கி இருக்கிறாங்கன்னா இது மணக்கிறதா? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இவங்க இன்னும் பங்கு சந்தைகள் அப்படின்லாம் சொன்னாங்க. பங்கு சந்தையெல்லாம் வீழ்ச்சி ஆயிட்டு போச்சு. எல்லாம் இங்க பார்த்தோம்னா அதானி அம்பானின்னு சொல்றாங்களா, அதுதான் போயிட்டு. இன்னும் இந்தியா வல்லரசுன்னு சொன்னா, வல்லரசு வேண்டாம், இந்த நாட்டுக்கு நல்லரசு தான் வேணும். மக்கள் நலம் பேணுகின்ற நல்லரசுகள் தான் இருக்கணும். அதுதான் முக்கியம். இந்த நாட்டுல பார்த்தனா விடுதலைக்கு பின்னாடி ஒரு காவல்துறை அலுவலர் சொன்னாரு, நியாயம்லாம் 47ஓட போயிடுச்சுங்க, அநியாயம் தாங்க இப்ப அமுல்ல இருக்குது. ஒரு காவல்துறை அலுவலர் சொல்றாரு. அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தா மனித நேயம் குறைஞ்சு போச்சு, ஒழுக்கக்கேடு நிறைய போச்சு, லஞ்சம் லாவண்யம்னு சொல்றது ஏராளமா பெருகி போச்சு. இங்க பார்த்தோம்னா என்னடானா பல 155 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரிசர்வ் வங்கியில இருந்த தங்கத்தை எடுத்து வித்துட்டாங்க. என்ன பார்த்தோம்னா இயற்கையெல்லாம் அழிஞ்சு போனதுனாலதான் இங்க நியூட்ரினோன்னு ஒரு திட்டம்னு சொல்லி மேற்கு தொடர்ச்சி மலையில பல 100 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த இடத்துல பாதிப்புகளை உருவாக்குற அளவுக்கு அங்க திட்டம் நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில பெரிய பாதிப்பு, அதனுடைய எச்சரிக்கை மணிதான் இப்ப வயநாடா இருக்குமோ அப்படின்னு அஞ்ச தோணுது. இன்னும் இந்த நாட்டுல ஜாதி வெறி, மத வெறி, வெளிநாட்டுல இருந்து வந்த அதுவும் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு, பெருநோயால அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்த மருத்துவர் ஸ்டெயின்ஸ் பாதிரியார்னு ஜீப்போட வச்சு குழந்தையோட சேர்த்து கொளுத்துன நாடு இந்த நாடு. ஆனா நம்ம சொல்றோம் அன்னை தெரேசா அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு சொல்றோம். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இந்த மாதிரி இந்த நாட்டுல இருக்குது. சரி, எல்லாம் இங்க இந்த நாடு மணக்க வேண்டும்ங்கிறத எங்கள் அணியினுடைய நோக்கமும். ஆனா இல்லையே, அதனாலதானே வருத்தமா இருக்கு. இன்னைக்கு கடலோர பாதுகாப்பு படையெல்லாம் இருக்கு. ஆனா மீனவர்கள் தினம் தினம் பார்த்தா இலங்கை ராணுவத்தினர் சுட்டு சாகடிக்கிறாங்க. ஆனா சாகடிக்கிறது யாரானா இலங்கை ராணுவம். இங்க சாகறது யாரானா இந்திய குடிமகன் இல்லையா, தமிழக மீனவர்கள். என்ன இது? அப்ப தமிழர்கள்லாம் அப்படி இப்படி பிரிச்சு வச்சு சொல்றாங்களே. அடுத்து பார்த்தோம்னா விமானத்துறையை வித்தாச்சு. விமானங்கிறதே கிடையாது. இப்போ இந்திய அரசுக்கு விமானம் கிடையாது. இல்லாத ஒரு நாடு இந்திய நாடு. இன்னும் இந்த சிறு குறு தொழில் எல்லாம் இப்ப நடத்திக்கிட்டு இருந்தவங்கலாம் இந்த ஜிஎஸ்டிங்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிச்சுட்டாங்கிறது இது அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம். அது மட்டும் இல்ல, இங்க திருப்பூர்ல இருந்த அந்த பின்னல் ஆடை தொழிற்சாலை இதெல்லாம் பார்த்தோம்னா வட மாநிலங்களுக்கு போயிருச்சு. ஏன்னா இங்க பெரிய இழப்பு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியாது இல்ல, கோயம்புத்தூர்ல இருந்த நிறைய தொழில் செய்யறவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா போயிருச்சு. இன்னும் மொழி வெறி, மொழி திணிப்பு இது நடந்துகிட்டு இருக்கா? நம்ம சொல்றாங்க வெள்ளைக்காரன் போயிட்டான், அந்த மொழி நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு பல பேர் பேசுறான், நான் பியூர் தமிழ்ல தான் ஸ்பீக் பண்ணலான்னு பாக்குறேன், வெரி டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி தான் இருக்கு. அது சிறுபான்மையர் மேல இருக்க ஏகப்பட்ட தாக்குதல். மசூதி இடிச்சாங்களே, நூத்துக்கணக்கான ஆண்டுகள் இருந்த மசூதி, அவங்க ஏதோ வச்சிருந்தாங்கன்னா அதை போயிட்டு இடிச்சு, உலகத்துல எந்த நாட்டிலையும் ஒரு மதத்துக்காரனுடைய வழிபாட்டு தலத்தை இன்னொரு மதத்துக்காரர் இடிக்கிறது. ஆனா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மன வருத்தமா இல்லையா? இங்க ஜனநாயகமா இல்ல, பணநாயகம் தான் இருக்கு. ஒரு நீதியரசர் இருக்கிறாரு, அவர் யாருக்கோ அவரு தீர்ப்பு சொல்றாருன்னு சொன்னா அவர் அடுத்து கவர்னரா ஒரு மாநிலத்துக்கு போடுறாங்க. இதை நம்ம பார்த்திருக்கிறோம் நடைமுறையில.
இங்க அந்த நியாயம்ங்கிறது இல்ல, தர்மங்கிறது இல்ல. சும்மா அம்மா சொன்னாங்க, சிவகாமி அம்மா சொன்னாங்க, இங்க அந்த பாலியல் தொடர்பான குற்றங்கள் அப்படிங்கிற போது ஏராளமானது. கர்நாடகாவுல ஒரு அம்மா வயசானவங்க, டே நான் உங்க பாட்டிக்கு சமைச்சு, உங்க தாத்தாவுக்கு சமைச்சு போட்டவன், உங்க அப்பாவுக்கு சமைச்சு போட்டேன், உனக்கும் நான் சமைச்சு போட்டிருக்கேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சுறாங்க. இப்படிப்பட்ட கேவலம் உலகத்துல வேற எந்த நாட்டிலயாவது இருக்குமா? இதெல்லாம் நாம பார்க்கும்போது இந்த நாடு மணக்கிறதுன்னு சொல்றோம்னு சொன்னா, இவங்க பார்வை இல்லாதவங்களா இல்ல காது கேட்காதவங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நடுவர் அவர்களே. இங்க சொன்னா இலை போட்டாயிற்று எப்பொழுது பருமாறுவீர்கள் இந்தியாவின் சுதந்திரம் அப்படின்னு சொன்னான். என்ன செய்ததாம் இந்த சுதந்திரம்? அப்பனின் திருவோட்டை புத்திரனுக்கு மாற்றி கொடுத்ததுன்னு ஒரு கவிஞன் எழுதினான். இப்படி பார்த்தோம்னா மணக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். இப்படி பல்வேறு செய்திகள் இருக்கு. ஆனாலும் இங்க எல்லாருக்குமான உரிமை அந்த மாதிரி இல்லாத நிலையில் இருக்கு. வசதியாளர்கள் வந்து வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்ற நிலையில் இருக்குது எல்லா துறையிலும். ஆக சாதாரணமான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, கீழ் மட்டத்தில் இருக்கிற கிராமப்புற மக்களுக்கு எப்பொழுது எல்லா வாய்ப்பும் கிடைக்கிறதோ, காந்தி சொன்ன மாதிரி நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண் நகையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு தனியா போகும்போது, அப்படி போகும்போதுதான் இந்த நாட்டுக்கு விடுதலை அப்படின்னு சொன்ன காந்தியோட சொற்களை மட்டும் திரும்ப சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றியை சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. விடுதலை பெற்ற இந்தியா மணக்கவில்லை, கணக்கிறது என்ற கருத்திலே நாட்டு நடப்புகள் பலவற்றையும் இங்கே முன்வைத்தார் முனைவர் காஞ்சி கதிரவன் அவர்கள். பேச்சுரிமை மறுக்கப்பட்டது, ஆனா அவங்க பேசாம இல்ல அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. ஆனா பேசினதுக்கு அவங்க என்ன கூலி வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் நாம நினைச்சு பார்க்கணும். அது மாதிரி மீனவர்கள் படக்கூடிய அல்லல்கள் அப்படிங்கிறத பத்தி நிறைய இன்றைக்கு பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள், இந்த மாதிரி கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் அப்படின்னு சொல்றமே தவிர, ஆனா கொடுப்பதும் அதிகமாகிட்டு இருக்கிறது, வாங்குவதும் ஆகிட்டு இருக்குது. அதனால நாடு பல்வேறு இழிவான ஒரு செயல்நிலைக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன வருத்தத்தோட தன்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவிட்டிருக்கிறார். அருமையான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இந்திய நாடு மனம் நினைத்தாலே கணக்கிறது என்ற கருத்துக்களிலே. இப்பொழுது அவர் பேசிய அந்த கருத்துக்கு எதிராக இல்லை இல்லை, விடுதலை பெற்ற இந்தியா மணக்கத்தான் செய்கிறது என்ற தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்க வருகிறார் திருமதி கவிஞர் தேன்மொழி அவர்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள். வணக்கம். வணக்கம். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வீசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமோ என்ற பாரதியின் வரிகளை பணிந்து வணங்கி, தாய்மொழியில் தனியா தாகம் கொண்ட தேன்மொழி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா திருவள்ளுவரையும் பாரதியையும் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட ஐயாவையும் இங்கு நடுநாயகமாக விற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பு வழங்க அமர்ந்துள்ள அம்மையார் ராஜாமணி அம்மா அவர்களையும் பணிந்து வணங்கி என் தலைப்பிற்குள் நான் நுழைகின்றேன். தலைப்பே பாருங்கம்மா, விடுதலை பெற்ற இந்தியா மணக்கிறதா மனம் கணக்கிறதா? தலைப்பிலேயே இருக்கு விடுதலை. விடுதலைனாலே நம்ம எல்லாமே நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். தலைப்பே இதுக்கு ஒரு உதாரணம். எங்க அணி ஐயா கூட சொன்னாங்க, விடுதலை இரவில் வாங்கினோம், அதனால நாம் விழிக்கவில்லை என்று. இரவில் விழிப்போடு வாங்கினோம். எப்படி வாங்கினோம்? துடிப்போடு வாங்கினோம், சாதாரணமா வாங்கல. அதனால நம்ம இன்னும் மணக்கிறது நம் இந்தியா. அது அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமை அனைத்தும் இருக்கு. இன்னைக்கு பிள்ளைங்க, அன்னைக்கு நம்ம காலத்துல கூட ஒரு பெண் பிள்ளை கல்லூரியில போய் படிக்கணும்னா அவங்க தாத்தா கிட்ட நம்ம ஒப்புதல் வாங்கணும், பாட்டி கிட்ட வாங்கணும், அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா, இந்த குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பம் எல்லாரும் ஒத்துழைச்சாதான் படிக்க முடியும். ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, அப்பா அவங்களுக்கு தெரியாது, நான் இதுதான் படிப்பேன், இந்த படிப்பு படிச்சாதான் எனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு தைரியமா பேசுறாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் அறிவால உயர்ந்திருக்காங்க. அது மணக்கிறதா கணக்கிறதா? பாவம், இவங்க எல்லாம் 47க்கு முன்னாடி இருக்காங்க. அதான் இவங்க மனசு இன்னும் கணத்துக்கிட்டே இருக்கு. நடுவர் அம்மா அவர்களே,
அப்புறம் அவங்க வந்து சொல்றாங்க, இன்னைக்கு வந்து ரொம்ப பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பள்ளிகள்லயும் சரி மத்த பொது இடங்கள்லயும் ரொம்ப பேசுறாங்கன்னு. அவங்க வந்து பேசினா கூட அவங்க மனசுல ஒரு காலத்துல ஆசிரியரை பார்த்தா இந்த ஆசிரியராலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்தேன், இவங்க இந்த எங்க அம்மா அப்பா வந்து எங்களை அப்படி வளர்த்ததுனாலதான் நாங்க இன்னைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. எதிரணியில சிவகாமி அம்மா சொன்னாங்க, தமிழை வந்து நம்ம மறந்துட்டோம், ஆங்கிலத்தை தான் நம்ம வரவேற்கிறோம். நம்ம உதாரணம், வாரம் ஒரு முறை நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால தமிழ் பட்டிமன்றம் வைக்கிறது அம்மா தான். அதை அவங்க மறந்துட்டாங்களா இல்ல மறைச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா அயல் நாட்டுல தமிழ் மொழியை வரவேற்கிறாங்க, தமிழ் கிளாஸ் நடக்குது, தமிழ்ல கட்டுரை எழுதும் அளவிற்கு உயர்ந்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க மறைச்சிட்டு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் உணவுகள்ல நம்ம வந்து மறந்துட்டோமா, அம்மா இன்னைக்கு வந்து பழைய சாதம்னு சொல்லக்கூடியது 5 ஸ்டார் ஹோட்டல்ல விற்கிறாங்க, அது அவங்களுக்கு தெரியல. எங்க அணியில கூட சொன்னாங்க, எங்க சகோதரி வந்து கம்பு திணை எல்லாமே, அதாவது காலம் வந்து இப்போ வந்து மாறிட்டு வருது, குழந்தையெல்லாம் பிறக்கவே முடியல, இன்னைக்கு பூமியும் மலடாயிருச்சு, மனிதர்களும் மலடாயிட்டாங்கன்னு எதிரணி தலைவி சொன்னாங்க, இது சிவகாமி. ஆனா வந்து அது குறைஞ்சு போனாலும் மருத்துவத்துறை முன்னேறிட்டு இருக்கே. இன்னைக்கு பெண்கள் வந்து தொட்டில் ஆட்டுவது முதல் தொல்லுலகம் ஆளும் வரை இந்த பெண்கள் முன்னேறி இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுல இருந்து வானூர்தி ஓட்டுற வரைக்கும் பெண்கள், எந்த துறையில பெண்கள் தலைச்சவங்களா இருக்காங்க, எல்லா துறையிலையும் இன்னைக்கு பெண்கள் வந்து முன்னேறி இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியல. அப்புறம் வந்து சகோதரர் சொன்னாரு, பல மொழிகள், அது சகோதரர் அதான் சொன்னாரு, மொழிகள் வந்து நம்ம இது பண்ணலன்னு. ஆனா பல மொழிகள் கற்ற பாரதியும் என்ன சொன்னாரு, எத்தனை மொழி நான் வந்து கற்றாலும் தமிழ் மொழிக்கு இனிதாவது எங்குமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் போறோம்னாரு, திரைக்கடல் ஓடியும் திரவியம் கேடு அப்படிங்கறது நம்ம பண்பாடு தானே. அவர் சொன்னாரு, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம்னு பாரதி பாடலையா. அப்புறம் இன்னொன்னு நான் முக்கியமா சொல்றது என்னன்னா, அன்னைக்கு விடுதலை அடைய முன்னாடி பெண்களுக்கு வந்து இந்த மாறாப்பு அணிகிற உரிமையே இல்லை. எவ்வளவு கொடுமை, நம்முடைய அந்தரங்க உறுப்பை நாம் மறைத்துக் கொள்ள கூட உரிமை இல்லாத நிலையில் பெண்கள் இருந்தோம். திருவாரூரை சேர்ந்த ஒரு பெண் வந்து தன் கச்சையை மறைத்துக் கொண்டார் என்பதற்காக அவளின் 2 மார்பகங்களும் ஈவிரக்கமின்றி வெட்டி வீசப்பட்டன. அதை எதிர்த்து பெண்களுக்கு முழங்கால் தெரியும் அளவுதான் நாம் செயலை அணிய வேண்டும். அந்த முழங்கால் தெரியும் அளவு ஆடை அணிவதை கணுக்கால் தெரியும் அளவிற்கு மாற்றியது மணலியைச் சேர்ந்த கந்தசாமி என்றவர். அந்த உரிமையை கூட நமக்கு இல்லாமல் ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்ந்தோம். அன்று வந்து பாஞ்சாலிக்கு ஆடை உருவப்பட்டு மானபங்கப்படுத்தப்பட்டிருந்தால் அவளுடைய கணவன்மார் 5 பேரும் அவளை அடகு வைத்து ஒரு அடிமைத்தனத்தில் இருந்ததால் தான். அந்த அடிமைத்தனத்தை இன்று நமக்கு கொண்டு வந்தது யாரு? இன்னைக்கு வந்து ஆடைகள் இப்படி அணிகிறோம்னா அது வந்து நம்மளுடைய தவறு. நம்ம தவறை வந்து நம்ம சாதகமா எடுத்துக்க கூடாது. அதை விட திருப்பூர் குமரன், அவருக்கு என்ன வயசு? 24 வயசு, இளம் வயதுல திருமணமானவர். அவர் வந்து திருப்பூர்ல பிறந்தவர் இல்ல, அவர் வந்து சென்னிமலைங்கிற ஊர்ல பிறந்தவர், திருப்பூர்ல வாழ்ந்தாரு. அவருடைய மனைவிக்கு 14 வயது. அந்த கொடியை சாகும் வரை பிடித்துக் கொண்டிருந்தார். ஒரு மனிதன் வந்து எவ்வளவு துன்புறுத்த போதும் அவனுடைய வலி தாங்காமல் விடுவார். ஆனால் அவர் இறந்த பின்பும் அவருக்கு அந்த தேசிய கொடி, விடுதலை கொடி அவர் கையிலேயே இருந்தது. இவ்வளவு பாடுபட்டு நமக்கு விடுதலை வாங்கி தந்த நாடு மணக்காமல் கணக்கிறது என்று கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் பேச வந்தது நினைத்தால் என் மனம் இப்பொழுது கணக்கிறதம்மா. இப்படி பேசுகின்றார்களே அநியாயமாக என்று எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. அதோடு இல்லாமல் அடிமைகளை உருவாக்க வேண்டும் என்று வெள்ளையர்கள் கருப்பர்களை கூட்டி வந்து அவர்களுக்கு எந்திரத்தனமாக குழந்தைகளை பிறக்க வைத்து அடிமைகளை வளர்த்து விட வேண்டும் என்று முயன்றார்கள். அந்த அடிமைத்தனத்தை போக்கியது யார்? நெல்சன் மண்டேலா. நம்ம இந்த செந்நீர் சிந்தி இன்னுயிர் நீத்து நம் சுதந்திரத்தை, நம் விடுதலையை நமக்கு காத்து தந்தவர்கள் வ.உ.சி., நேரு, நெல்சன் மண்டேலா, இந்த மாதிரி எத்தனையோ பேர், காமராஜர், காந்தி, எத்தனையோ பேர். ஜவஹர்லால் நேரு வந்து அவருக்கு ஆடை வந்து அயன் பண்றதுக்கு இங்கிலாந்துல இருந்து ஆடை அயன் பண்ணி விடுவோம். அந்த அளவுக்கு யாருமே சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க இல்ல, எல்லாருமே செல்வ செல்வம் பெருத்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க. நமக்கு விடுதலை வாங்கி தர்றதுக்காக உழைத்து அவர்களுடைய ஊன் உறக்கம் பாராமல் அந்த விடுதலையை வாங்கி தந்த இந்தியா மணந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்கு அது புரியவில்லை. ஆபிரகாம் லிங்கன் கூட கருப்பர்கள் நமக்கு சமமானவர்கள் தான், அவர்களை ஒருபோதும் நாம் ஒதுக்க கூடாது, அவர்கள் நமக்கு அடிமை இல்லை என்ற சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர்களை ஈவிரக்கமின்றி சுட்டுக் கொண்டார்கள். இவ்வளவையே நம்ம அன்று பீரங்கி இருந்தது அவர்களிடம், நம்மிடம்
வீச்சறிவால் தான் இருந்தது. அதனால் நமக்கு அந்த பீரங்கி படை மட்டும் நம்மிடம் இல்லாததால் நாம் மிகவும் கொஞ்சம் அடிமையாகத்தான் இருந்தோம். அப்பொழுது அந்த பீரங்கி படையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக வேல்நாச்சியார் போர் புரிய போகும்போது அந்த குயிலி என்ற ஒரு பெண் தன் உடல் முழுவதும் எண்ணெயை தடவிக்கொண்டு அந்த பீரங்கியில் விழுந்தால், தன் உயிரையே துச்சமாக எண்ணி அதில் விழுந்ததால் தான் அவனுடைய பீரங்கியின் அந்த வேகம் குறைந்து விட்டது. குறைந்ததால் அந்த வேல்நாச்சியார் வெற்றி கண்டார். அவர்கள் கொடியை இறக்கி நம் கொடியை ஏற்றி வெற்றி காண முடிந்தது. இவ்வளவு வீரர்களும் வீராங்கனைகளும் பெற்று தந்த விடுதலை நம் நாட்டிற்கு மணக்கிறது, மனம் வீசுகின்றது. இதை புரியாமல் கணக்கிறது என்று சொல்ல வந்திருக்கின்றார்களே. அதாவது மணக்கும் இந்தியா எப்படி இருக்கிறது என்றால் மை நிரம்பிய பேனாவாக இருக்கின்றது. நாம் என்ன வேண்டுமானாலும் எழுதலாம். ஆனால் கணக்கும் இந்தியா அன்று மை நிரம்பிய பேனாவாக இருந்தாலும் நாம் எழுத முடியாமல் தவித்தோம். ஆனால் இன்று இவர்கள் அந்த பேனாவை வைத்துக் கொண்டு தலைகீழாக எழுத முயற்சிக்கின்றார்கள். இது எந்த வகை நியாயம்? இது இவர்கள் தவறு. இவர்கள் பேனாவை ஒழுங்காக பிடிக்காதது இவர்கள் தவறு. இவர்கள் தவறை கணக்கிறது என்று நாட்டின் மீது போடுவது மிகவும் குற்றம் அல்லவா? அதனால் இன்று நாம் விடுதலை நிரம்பிய நம் இந்தியா மனம் வீசுகின்றது, மக்கள் நலம் பெறுகின்றார்கள். சிறு சிறு ஒரு தடங்கல்கள் வந்தாலும் நம் இந்தியா மணக்கிறது, மனம் வீசுகின்றது, இன்னும் மனம் வீசும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகுந்த சிறப்பம்மா தங்களுடைய பேச்சு. இந்திய விடுதலை பெற்ற இந்தியா கணக்கவில்லை, மணக்கிறது என்ற கருத்திலே அருமையாக குயிலியினுடைய போராட்டம், தோல் சீலை போராட்டம், இப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் இங்கே முன்வைத்தார். அந்த வரி எதற்கோ போடுகிறார்கள், இன்றைக்கும் அன்றைக்கும் எதற்கோ போட்டார்கள். பெண்களினுடைய மார்பகங்களை பார்த்து அதற்கென்று ஒரு வரி போட்ட காலம். அவர்கள் மேலே ஆடை அணியக்கூடாது என்பதையும் ஒரு காலமாக, ஆனால் அது ஒரு சமஸ்தானத்திலிருந்து போடப்பட்ட அந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. அது முன்னாலே அதிலே அந்த பெண்மணியானவள் ஒரு ஆண்மகன் அவளுடைய உடம்பை பார்த்து இவ்வளவு வரி என்று போடக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவளாக அதை அறுத்து எடுத்து கொடுத்தாள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையாக, மனத்தை கணக்கு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக அன்றைக்கு இருந்தது என்பதை இங்கே அழகாக சுட்டிக்காட்டினார். குயிலி போன்ற பெண்கள் கூட தன்னுடைய இன்னுயிரை நீத்தார்கள் என்றும் தன்னுடைய வாதத்திலே முன்வைத்தார். இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் போய் இன்றைக்கு இந்திய நாடு மணக்கிறது என்று வலு சேர்த்திருக்கிறார்கள். இவருடைய கருத்தை எதிர்த்து இல்லை, இந்தியா கனக்கிறது என்ற கருத்திலே இங்கே மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்க வருகிறார்கள். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள். உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவரை வணங்கி, பாரதிதாசன் செயலாளரையும் வணங்கி, நம் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் அப்பாவையும் வணங்கி எனது பட்டிமன்ற தலைப்பிற்குள் வருகின்றேன். இன்னைக்கு விடுதலை இந்தியா மணக்குதா, மனம் கணக்குதா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியிலேயே தெரிகிறது எண்ணற்ற மனம் இல்ல, மனம் கணக்கதான் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இன்னைக்கு கொடுத்திருக்கு. சுதந்திரம் முன் சுதந்திரம் பின்னு ரெண்டு விதமா பிரிக்கலாம். தியாகிகள், எத்தனை தியாகிகள், அத்தனை தியாகிகளும் கண் முன்னால் வருபவர்கள் புலிதேவனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் தில்லையாடி வள்ளியம்மையும் இவர்கள் அனைவரும் தான் இந்த 78ஆம் ஆண்டு நாம் மடியெடுத்து வைக்கும் இந்த சுதந்திர தின நாளில் இந்த தலைப்பிற்கு ஏற்றவாறு அவர்கள் அனைவரையும் வணங்கி எனது வாதத்திற்குள் வருகின்றேன். அதற்கு முன் ஒரு செய்தி. என்னன்றி ஒன்றார்க்கும் ஒய்வில்லை உய்வுண்டாம், செய்நன்றி ஒன்ற மகற்கு என்ற அந்த நன்றி மறவாமை என்ன விஷயம் என்றால்,
இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை அழகாக ஸ்டெப் டிவி மூலமாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உலகம் முழுக்க ஒளிபரப்புவதால் அந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கூட்டாய் சாப்பிடுவதும் ஓடியாடி விளையாடுவதும் இருந்தது. அதெல்லாம் இல்ல. கலாச்சாரம் மாறிக்கொண்டே வருது. இதெல்லாம் மனம் கணக்க செய்யக்கூடிய ஒரு செயல்களாக ஆகிவிட்டது. ஆண்ட்ராய்டு போனுக்குள்ளேயே கையை வச்சு ஒருத்தரோடையே ஒருத்தர் விளையாடுறது, போனும் நானுன்ற லெவல்ல உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறது. ஓடி ஆடி விளையாட்டு போயிடுது. அப்போ அந்த இடத்துலயும் மனம் கணக்கதான் செய்து. வீட்டுக்காக உழைக்கிறேன்றாங்க. எங்க வீட்டுக்காக உழைக்கிறாங்க? வீட்டை விட்டு ஓடி போய் உழைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய அந்த செயல்கள் மாறி போய் கொண்டு இருக்கின்றது. இவ்வளவு சொல்றோம். சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல பார்க்கும் பொழுது 50,000 ஏரிகள் மேல இருந்துதான். சுதந்திரத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னா 20,000 ஏரிகள் கூட இல்லையா. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில போய்கிட்டு இருக்கு. ஏரிகள் எல்லாம் நிரம்பி வழிந்திருந்தது. ஏரியெல்லாம் நீர் நிரம்பி இருந்தது. இப்ப ஏரியெல்லாம் வீடு நிரம்பி போச்சு. இந்த மாதிரி இருக்கிறச்சே மனம் கணக்கதானே செய்யும். மனம் எங்க மணக்கும்? மணக்காது. மனம் கணக்க செய்யுது. அத்தனை பேர் வீடுகளும் ஏரிக்குள்ளதான் இருக்கு, வெளியில இல்ல. அதுக்கப்புறம் வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்ததுன்னா வெள்ளத்துலதான் வாழ்வோம். எப்படி இருப்போம்? மனம் கணக்குற மாதிரியான செயல்கள் தானே நடந்துகிட்டு இருக்கு. வெற்றியை ஏற்றுக்கொள்ளணும், தோல்வியை கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும். இதெல்லாம் கத்துக் கொடுக்காமயே நம்ம மனம் கணக்குதா மணக்குதான்ற மாதிரியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்கம் டேக்ஸ்ன்றோம், ஜிஎஸ்டின்றோம், எல்லாத்தையும் சொல்றோம். பணம் இருக்கிறவனுக்கு பிரச்சனை இன்கம் டேக்ஸ் கட்டுறது, பணம் இல்லாதவனுக்கு இன்கமே பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது எங்க நம்ம மனம் கணக்காம இருக்க முடியும்? மணக்கக்கூடிய விஷயமாகவா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சொல்றாங்க, நமக்கு அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா கிடையவே கிடையாது. மனம் கணக்கிற மாதிரி செயல்கள் மட்டுமே தான் இருந்துகிட்டு இருக்கு. யதார்த்த வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் ஒரு மன அழுத்தம், பிரஷர், ஸ்ட்ரெஸ், இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லிதான் வாழறோம். தமிழ்ன்ற வார்த்தைகள் இல்லாம தான் போகுது. எங்க அணி தலைவி சொன்னா தமிழ் இல்லைன்னு. உண்மைதான், தமிழே இல்ல. வார்த்தைக்கு நடுவுலயே பேசும்பொழுது ஒரு வார்த்தையாவது ஆங்கில வார்த்தை கலக்காமல் நம்ம யாரும் பேசுறது இல்ல. இதெல்லாம் மனம் கணக்கக்கூடிய செயல்கள் தான். எங்க எதிரணியில இருக்கக்கூடிய கௌரி அம்மா பேசிட்டு இருக்கிறச்சே தமிழ் எங்க மணக்குது, மனம் கணக்குதுன்றீங்களே, கிடையவே கிடையாதுன்னுட்டு கிளாஸ் அப்படின்னாங்க. கிளாஸ் என்பதும் ஆங்கில வார்த்தை தான் கொண்டு சேர்த்தீங்க. இதெல்லாம் கேட்கும்பொழுது கஷ்டமாக தான் இருக்கின்றது. 72ஆம் ஆண்டில் நம்ம அடியெடுத்து வச்சுட்டோம். மணக்குது மணக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கமே தவிர மனம் கணக்கக்கூடிய செயல்கள் தான் இன்று நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் நமக்கு எங்க எதிரணி தலைவர் ஒரு விஷயம் சொன்னாரு. சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க மணக்கல கணக்குதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எதையும் வச்சு வாழ துப்பு இல்லாம எந்த ஒருத்தனோ ரூபா கொடுக்கறத கை நீட்டி வாங்குறோம் பாருங்க, அது மனம் கணக்கதான் செய்யுது. நம்ம வாங்காம இருந்து ஓட்டு போட்டு தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நல்லவனுக்கு போட்டோம்னா தன்னால அந்த இனிமே பணம் கொடுக்கறது நின்னு போகும். கையூட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அந்த கையூட்டை நம்மளும் தான் தப்பு பண்றோம். மனம் கணக்கக்கூடிய செயல்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அலைச்சல் வேண்டாம். அலைச்சல் வேண்டாம். அலைச்சல் இல்லாம நம்ம ஒரு வேலையை முடிச்சிட்டோம்னா சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு நம்மளே அந்த தப்பை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அங்க போக முடியாது, வர முடியாது. அவங்களுக்கு என்ன, ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டா அந்த இடத்துல அவன் அந்த பேப்பரை வாங்கிக்கிட்டு வேலையை நகர்த்திடுவான் அப்படின்னு. ஆனா அந்த தவறுகளை நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல மனம் கணக்கதான் செய்கின்றது. மணக்கல நடுவரமா நீங்க நல்ல தீர்ப்பா சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நன்றி, வணக்கம். எனக்குதான் இப்ப அதிகமான குழப்பம். மனம் கணக்கிறதப்பா என்னுடைய மனசு. ஏன்னா எந்த பக்கம் தீர்ப்பு சொல்றதுன்னே தெரியல. 2 பக்கமே நிறைய வலுவான கருத்துகள் விழுந்துகிட்டு இருக்குது. எதை எடுத்து நான் தீர்மானிக்கிறதுங்கிறதே எனக்கு ரொம்ப மனசு கனமா இருக்குது. ஆனா பேசுவதை கேட்கும் பொழுது ரொம்ப மனசு மணக்கிறது. அருமையாக இரு சார்பில் இருந்தும் பேசினார்கள். இரு அணிகளும் மிக சிறப்பானது ஒரு வலு சேர்த்திருக்கிறார்கள் தங்களுடைய அணியின் சார்பாக. விடுதலை இந்தியா மணக்கிறது, மனம் கணக்கிறது என்ற தலைப்பிலே மணக்கிறது என்ற அணியிலிருந்தும் கணக்கிறது என்ற அணியிலிருந்தும்
தங்களுடைய கருத்துக்களை வாதித்தார்கள். மீண்டும் அனைத்து தலைவர்களுக்கு இப்பொழுது வாய்ப்பளிக்கப்படுகிறது. விடுதலை இந்தியா மனம் கணக்கிறது என்ற தலைப்பிலே திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் தன்னுடைய அணியின் சார்பாக தொகுத்துரைக்க வருகிறார். வாருங்களம். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அம்மா, நான் முதல்ல சொன்ன மாதிரியே விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் பார்க்கணும். அதாவது தேன்மொழி அம்மா வந்துட்டு விடுதலை இந்தியா மணக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு கருத்து கூட சொல்லல. எவ்வளவு கஷ்டப்பட்டு விடுதலை பெற்றோம், எவ்வளவு வந்து போராடினாங்க, அவங்க என்ன துயரங்களை அனுபவிச்சாங்கன்னு தான் சொன்னாங்க. அவங்களே எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதாவது மார்பகத்தை அரிஞ்சு எரிகிற அளவுக்கு இருந்த நிலைய மாறி இப்ப வந்து பெண்கள் சுதந்திரமாக ஆடை உடுத்தும் நிலை வந்து விட்டது. ஆனால் அப்படி பெற்ற விடுதலையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? என்னைக்கு வந்து அடுத்தவன் பார்த்து நம்மளுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அறுத்தெறிஞ்சாங்களோ, இன்னைக்கு நம்மளே காட்டிட்டு இருக்கோம். ஆடை போடுறது கிடையாது, மேலாடை போடுறது கிடையாது. கேட்டா ஆடை சுதந்திரம்னு பேசுறாங்க. அதை வந்து இன்றைய குழந்தைகளுக்கு, இன்றைய தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை. அதத்தான் சொல்றோம். அதுதான் மனம் கணக்கிறதுன்னு சொல்றோம். எப்படி நம்ம விடுதலை வாங்கணும்? அப்ப உள்ள நிலைமை என்ன? பெண்கள் வந்து எப்படி இருந்தாங்க? எந்த நிலையில இருந்து நம்ம எப்படி போராடி இந்த விடுதலையை வாங்கியிருக்கோம்? இன்றைக்கு வந்து இப்படி ஆடை போட்டிருக்கோமே அப்படின்ற நிலைமையை தான் வந்து நினைச்சு நாங்க மனம் கணக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பட்டம்லாம் வாங்கி படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா பட்டம் வந்து விடுபவனின் கையில இருக்கணும். கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாதான் அந்த பட்டமும் அழகா பறக்கும். அது வந்து அதற்கும் பாதுகாப்பு. ஆனா நெறைய பேர் அத அறுத்துட்டு பறக்கிறது தான் வந்து விடுதலை. அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி அறுத்துட்டு போறவங்க வந்து பல்வேறு துன்பத்திற்கு ஆளாகுறாங்க. அதுதான் விடுதலைன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வயநாடு பிரச்சனை இப்ப நமக்கு வந்திருக்கு. மண் சரிவு எதனால? இயற்கை பாதிப்புனாலதான். ஒவ்வொரு தடவையும் வந்து இயற்கையை சீரழிச்சுட்டு, அதற்கப்புறமா பேரிடர் காலத்துல அதற்கு இழப்பீடு குடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? உயிர் போனதுக்கு அப்புறமா அரசாங்கம் வந்து முன்னேற்பாடு செய்து அதெல்லாம் பாதுகாப்பா வச்சிருந்தா உயிரிழப்புகளை தடுக்கலாம். அந்த நஷ்ட ஈடா குடுக்கக்கூடிய பணத்துல இவங்க எல்லா வேலைகளும் செய்தாங்கன்னா நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. ஆனா இவங்க பேர் வாங்குறதுக்காக எதையும் கண்டுகொள்ளாமல் கடைசி நேரத்துல வந்துட்டு உயிருக்கு வந்து 10 லட்சம் 20 லட்சம்னு விலை பேசுறாங்க. இதுதான் இன்றைய இந்தியாவின் நிலை. அதாவது சொன்ன மாதிரி கும்பிக்கே கூழ் இல்லையாம், கொண்டைக்கு பூ கேக்குதாமாங்க. அப்படிதான் இருக்கு. எதிரணியோட வாதத்தை கேட்டா, தொடர் வண்டி போகுதாம், ஊர் சுத்துறாங்களாம். அதுவா முக்கியம்? ஊர் சுத்துறதா முக்கியம்? இங்க விவசாயிக்கு குடிக்க கூழ் இல்லையாமா. அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு வழி பண்ண மாட்றாங்க. ஏழைகளே இல்லைன்றாங்க. இத கேட்டாதான் சிரிப்பு வருதுங்கம்மா. அப்புறம் எதுக்கு நீ இலவசம் குடுக்குற? எல்லாரும் நிறைவா இருக்காங்க. ஏழையே இல்லைன்னா எதுக்கு இலவசம் குடுக்கணும்? அத வச்சு மக்களுக்கு வேற ஏதாவது நல்லது பண்ணலாம். நல்ல நலன் பண்ணலாம்ல. இலவசம் குடுத்து குடுத்து மதிய உணவு குடுத்து முடிச்சுட்டாங்கன்னா, இப்ப காலை உணவு. அப்புறம் என்ன வந்து அடுத்து தின்பண்டம் குடுப்பாங்களா? அடுத்து இரவு உணவு குடுப்பாங்களா? உணவு போட்டு போட்டே வந்து இலவசத்த குடுத்து குடுத்து வந்து சோம்பேறிகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இதயத்தையே பொருத்தக்கூடிய அளவிற்கு வந்து இன்னைக்கு மருத்துவம் வளர்ந்துருச்சுன்றாங்க. இதயத்தை பொருத்தக்கூடிய அளவுக்கு மருத்துவம் வளர்ந்துருச்சு. ஆனா இதயமே இல்லாம இருக்காங்களே மனிதர்கள். உதவின்னு ஒரு பெண்ணு கேட்டு வந்தா, இதயத்தோட வந்து உதவி பண்ண மாட்றாங்க. அவளுடைய சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டு, அவளுக்கு வந்து பண தேவைய புரிஞ்சுகிட்டு, அவளுடைய மானத்திற்கு விலை பேசுகிறார்கள். நம்மளுடைய வள்ளுவர் சொன்னாரு, "பிறனில் விழையா பேராண்மை." இன்னைக்கு எங்க இருக்கு பிறனில் விழையா பேராண்மை? எதுடா வாய்ப்புன்னு காத்திருக்காங்க. ஒரு பெண் வந்து அவலம்னு வந்தா, உதவி செய்ய யாரும் தயாரா இல்ல. அவளை வந்து எப்படி நம்ம வந்து கட்டுக்குள் கொண்டு வரலாம்? அவளுடைய நிலைய பயன்படுத்தி, அப்படின்னு தான் பண்றாங்களே தவிர, அப்பல்லாம் வந்து அது வந்து ஒரு அசிங்கமா இருந்துச்சு. கேட்க வந்து தயங்குவாங்க. ஆனா இன்னைக்கு வெளிப்படையாவே அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்றாங்க. அதுதான் சரின்னு பேசுறாங்க. அதுல எந்த தவறும் இல்லைங்க அப்படின்னும் பேசுறாங்க. அப்ப இப்படியெல்லாம் நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம் மாறிடுது. அதே மாதிரி நாங்கல்லாம் வந்து 47க்கு முன்னாடியே இருக்கோம் அப்படின்றாங்க. அப்படியே இருந்துட்டு போறோம். இருந்தா எங்களுக்கு காந்தியாவது மிஞ்சிருப்பாரு. 47க்கு அப்புறம் விடுதலை வாங்கி நம்ம என்ன பண்ணோம்? அவரு ஆங்கிலேயர் காலத்துல கூட இருந்தாரு. வாங்குன உடனே நம்ம அனுப்பி வச்சுட்டோம் அவர. இன்னைக்கு ரூவா நோட்ல தான் இருக்காரு. என்ன அவருக்கு நம்ம மதிப்பு குடுத்தோம்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம்பாங்க. அது மாதிரி நம்மள வந்து அங்க கூப்பிடுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. இந்தியா மனம் பெத்து போச்சு. அங்க கூழு, இங்க கஞ்சின்னா, நம்ம பழைய சோறும் கஞ்சியும் தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கு அதை இத தின்னுன்னு சொல்லி நம்ம உடம்ப கெடுத்துட்டு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய உணவு பழக்கத்த பார்த்துட்டு வெளிநாட்டுல இருந்து வந்து இது பண்றாங்க. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மகிட்ட எங்க இருக்கு அதெல்லாம்? அதெல்லாம் நம்ம விட்டுட்டோமே. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுதான், இல்லைன்னு சொல்லல. அப்பயே காந்திஜி போகும்போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? மது, மாது, மாமிசத்த தொடக்கூடாதுன்னாங்க. இப்ப யாராவது அப்படி இருக்காங்களா? இதெல்லாம் தேடிதான் போறாங்க. என்னமோ இங்க இல்லாதது அங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் இருந்துடுறாங்க. இந்தியான்னா வந்து மதிக்க மாட்றாங்க. நம்மளே மதிக்கலைன்னா அப்புறம் எப்படி? ஆடை சுதந்திரம்னு சொல்லிட்டு கணுக்கால் அளவுக்கு வந்து உடை உடுத்துவதற்காக விடுதலை வாங்கினோம்ன்றீங்க.
இன்னைக்கு அடித்தொடை தெரிகிற அளவுக்கு வந்து உடுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரு கேட்கறது? கேட்டா நாங்க ஆடை சுதந்திரம், பெண் உரிமை, பெண் சுதந்திரம்னு பேசுறாங்க. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யறது நடுவர் அவர்களே? மனம் கனக்கத்தான் செய்கிறது. என்ன சொல்றதுன்னு தெரியவில்லை நடுவர் அவர்களே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குற்றவாளிகளுக்கு அப்பல்லாம் வந்து செக்கிழுத்தாங்க அப்படின்னா, சுதந்திரத்துக்காக போராடி அவங்க போய் செக்கிழுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சிறைச்சாலைக்குள்ள போறவங்களுக்கு ஏ, பி, சின்னு 3 வகையா வச்சிருக்காங்க. இந்தந்த இதுல வந்து இந்தந்த இது இருக்கு. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அறை வேணும் அப்படின்னு. இது வந்து வெளியில இருக்கிறதுக்கும், உள்ள இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் இல்லை நடுவர் அவர்களே. அதனால் இதையெல்லாம் மனதில் கொண்டு சரியானது ஒரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. மனம் கனப்பதாக நிறைய செய்திகளை, நடப்பு செய்திகளை அருமையாக வலு சேர்த்திருக்கிறார்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். இல்லை இல்லை, இந்தியா விடுதலை பெற்ற இந்தியா மணக்கத்தான் செய்கிறது என்று தொகுத்து கூற வருகிறார் தமிழ் மாமணி அவர்கள். அவர் ஓங்கி சிலது வந்து மணக்கத்தான் செய்துன்னு சத்தமா சொல்ல போறாரு. பிறகு நம்முடைய முடிவை நாம் பிறகு நாம் தெரிவிக்கலாம். வாருங்கள் ஐயா, தமிழ் மாமணி தமிழன் அவர்களே, வாருங்கள். நானு பட்டிமன்ற தலைப்பு பார்த்தேன், பேசுறது சரியா கவனிக்கல. இந்த காஞ்சிபுரத்தாலு ஈரோட்டாலும் கூட பேசவே நான் தயார் இல்ல. அம்மா நான் உங்களை சொல்றேன், நீங்க விழுப்புரம் உங்களை விட்டுட்டுங்க. இந்த காஞ்சிபுரத்தாலு ஈரோட்டாலு கூட பேசவே தயார். ஏன்னா சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடியே அது கணக்கோன்னு சொன்னவங்க. உங்க விடுதலையே வரல, விடுதலை வரப்போகுதுன்னு சொன்ன உடனே இந்த விடுதலை வேண்டாம், இது துக்க நாள்னு சொன்னவங்க அந்த காஞ்சிபுரத்துக்காரங்க, ஈரோட்டுக்காரங்க. அதனால இவங்க கூட நான் பேசவே தயார். நான் பொதுவுக்கு சொல்றேன். அதாவது நல்லா ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கோம், நல்லா அருமையா நடந்துட்டு இருக்க கல்யாணம். பொண்ணு அழகா இருக்கா, மாப்பிள்ளை அழகா இருப்பாரு, எல்லாம் படிச்சிருப்பாங்க, நல்லா சாப்பாடு போடுவாங்க, பெரிய மண்டபம் நல்லா இருக்கும். ஆனா ஒரு மூலையில 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் நல்லா நடக்குது இல்ல அப்படின்னு கேட்பாரு. ஒன்னு அவர் சொல்லுவாரு, நல்லா இருக்குது, இருந்தாலும் அந்த பொண்ணோட சித்தப்பா இருக்கா, சித்தப்பா நல்லா இல்லையா? சித்தப்பா நல்லா இருக்காரு, சித்தப்பாவோட மாமியார் இருக்காங்களா, மாமியார் நல்லா இல்லையா? இல்ல மாமியார் நல்லா இருக்காங்க, மாமியார் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது பாரு, அதுதான் அழகா இல்லம்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க அவங்க. இவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க. கல்யாணத்துக்கு வந்தா கல்யாணத்துலனாலும் அதை பத்தி பேசு, கல்யாணத்துக்கு வந்தவங்க யாரையோ பத்தி பேசு. ஒரு பக்கத்து நம்ம நாட்டோட விடுதலை அடைஞ்ச நாடு இலங்கை, நம்ம நாட்டோட விடுதலை அடைஞ்ச நாடு பாகிஸ்தான், அதுக்கு அடுத்தா போல விடுதலை அடைஞ்ச நாடு பங்களாதேஷ், சீனா. இங்க நிலைமையும் இந்தியாவோட நிலைமையை ஒப்பிட்டு பார்த்தா எது சிறப்பா இருக்கு? இங்க கேட்கப்பட்ட தலைப்பு, வெள்ளையர் ஆட்சியில் நம் வாழ்க்கை நன்றாக இருந்ததா, சுதந்திர இந்தியாவில் நம் வாழ்க்கை நன்றாக இருந்தா? இதான் கேள்வி. அந்த கேள்வியோட வரணும், அந்த கேள்விக்கு பதில் நான் நிறைய கேள்விகள் இருக்கு. இங்க நிறைய வரிகள் போடுறாங்கன்னு சொல்றாங்க, நிறைய வரிகள். ஆமா, வரிகள் போடுறாங்க. இங்கிலாந்துல வரி போட்டாங்க, இப்ப வரி போட்டாங்க. ஆனா இந்த வரிகள், அன்றைக்கு போடப்பட்ட வரிகள் அவன் நாட்டுக்கு சென்றது. இப்போது போடப்படுகிற வரிகள் நம் நாட்டுக்காக, நம்முடைய நலனுக்காக இருக்கிறது. தமிழ்நாட்டுல வரிய வாங்கி பீகாருக்கு செலவு பண்ணாங்களா, பீகார்ல வரிய வாங்கி குஜராத் செலவு பண்ணாங்க, குஜராத், அதெல்லாம் கேள்வி. இந்தியாவில இருக்கிறது, இந்தியாவில நம்முடைய வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. இதுதான் முக்கியம். இங்க உலகத்திலேயே சிறந்த கார் கம்பெனி ஒன்று இருக்குது, ஜாகுவார்னு பேரு. உலக தரம் வாய்ந்த ஒரு கார் நிறுவனம் ஜாகுவார். அந்த ஜாகுவார் நிறுவனத்துல நம்ம ஊர் கார் கம்பெனிக்கார் போறார், ஒரு ஒப்பந்தத்துக்காக போறார். அவரை நிக்க வச்சு பேசி அனுப்புறாங்க. கார் நிறுவனத்துடைய முதலாளியாக இருக்கிறவரு இவரை நிக்க வச்சு பேசி அனுப்புறாரு. சொல்றாரு, நீ ஒரு 4 டயரை மாட்டி லாரி சேரால், நீ வந்து எங்கிட்ட காரை பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த நிறுவனம் தான் இன்றைக்கு அந்த ஜாகுவார் காரனுடைய இந்தியாவுடைய தயாரிப்பு நிறுவனம் என்று மறந்து விடக்கூடாது. டாடா நிறுவனம். இது உயர்வு இல்லையா? எந்த இங்கிலாந்து நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ அந்த இங்கிலாந்து, அங்கேயும் டாடா தான் வர்றாரு. அந்த இங்கிலாந்துல
அதிகப்படியானவர்களுக்கு நமக்கு அவங்க வேலை கொடுத்தாங்க ஒரு காலத்துல. இப்போ இங்கிலாந்துல அதிகப்படியான ஆங்கிலேயர்களுக்கு வேலை கொடுத்தன்னா நிறுவனம் எது தெரியுங்களா? மறைந்த இங்கிலாந்துடைய அரசியார் ஒருவரை அழைத்து சிறந்த நிறைய பேருக்கு வேலை கொடுத்த இங்கிலாந்துக்காரர்களுக்கு வேலை கொடுத்த ஒருத்தருக்கு விருது கொடுக்குறாங்க. யார் தெரியுங்களா? டாட்டா. இது எவ்வளவு பெரிய விடயம். இது வளர்ச்சி இல்லையா? இது மணக்கலையா அவங்களுக்கு? அவங்க வந்தாங்க, வந்த உடனே சொல்றாங்க குப்பை, சுத்திலும் குப்பை இருக்கு. ஆமா, இவங்க எப்போ பார்த்தாங்க தெரியுங்களா? இவங்க வீட்டுல ஜன்னல் வழியா அந்த குப்பையை தூட்டி விசிறி அடிச்ச போது பார்த்தாங்க. குப்பை ஏன் மணக்குது, ஏன் நாத்தடிக்குது? நீங்க தொலைபேசி தொடர்பு கொண்டு நகராட்சிக்கு சொல்ல வேண்டியதானே, மாநகராட்சிக்கு சொல்ல வேண்டியதான். சொல்ல மாட்டீங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஆனா அதெல்லாம் சரியா நடக்கும். நீங்க உங்க சுற்றிலும் சுற்றிலும் இருப்பவற்றை எந்த வகையிலும் சீர்படுத்த மாட்டீர்கள். ஒரு தவறு நடக்கிறது கட்டி கட்ட மாட்டீர்கள். நமக்கு எதற்கு வம்பு என்று போய்விடுவீர்கள். ஆனா நீங்க எல்லாம் சரியா நடக்கும். அரசாங்கம் சரியா நடக்கும். 10 லட்சம் கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு 10 லட்சம் ஒரு கேள்வி கேட்டார். தப்புதான். குடித்தவனுக்கு குடி என்பது தப்பு. அதுவும் கள்ளச்சாராயம் குடித்தல் ஒரு சட்டப்படி குற்றம். குற்றம் செய்து இறந்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்க வேண்டிய அவசியமா? நியாயமான கேள்வி. ஆனால் நான் அரசாங்கத்திலே இருக்கிற பொழுது என்ன அரசாங்க எல்லைக்குட்பட்டு ஒரு தவறு நடந்திருக்கிறது. அந்த தவறுக்கு பிராயச்சித்தமாக அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம். இது எவ்வளவு தார்மீகமான ஒரு சிந்தனை பாருங்க. இதே வெள்ளையர் ஆட்சியார் நான் கொடுத்துருப்பானா திரும்பியே பார்த்திருக்க மாட்டேன். சட்ட சாவுடானு. நேரடியாக பார்த்தால் தவறுதான். இது 10 லட்சம் குற்றம் தப்புதான். ஆனால் யோசித்து பாருங்க, என்னுடைய ஆட்சியின் கீழே இந்த மாநிலத்துல ஒருத்தர் குடிச்சு செத்து போயிட்டான். அவருடைய உயிருக்கு நான் பொறுப்பு. நான் அதை தடுக்கல, இந்த கலாச்சாரம் தடுக்கல. அதுக்கு தார்மீக பொறுப்பெடுத்துக் கொண்டு அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நான் கேட்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைமை எங்காவது இருக்குமா? எங்காவது அல்ல. விடுதலை பெறுவதற்கு முன்பு இருந்திருக்குமா? இதான் கேள்வி. இப்போது சொல்லுங்க, இது மணக்கிறதா கணக்கு? நிறைய கேள்விகள் இருக்கிறது கேட்பது. ஆனால் நேரம் இல்லை. ஏனென்றால் நான் அதிகப்படியாக பேசுகிறேன் நினைப்பேன். வெளிநாட்டு உடைகளை புறக்கணித்து விட்டு, அந்நிய துணிகளை புறக்கணித்து விட்டு நம் உடைகளை அணிந்து கொள்வோம் என்று முடிவெடுத்த போது அவர்கள் ஏழ்மையில் இருந்தார்கள். தங்களுடைய வறுமையிலும் தங்களிடம் இருந்த துணிகளை போட்டு எரித்தார்கள். அதுதான் விடுதலை உணர்வு. தன்னுடைய ஏழ்மையில் தனக்கு இருந்த ஒரே ஒரு ஆடையை தூக்கி நெருப்பிலே போட்டுவிட்டு எரித்துவிட்டு நான் என்னுடைய துணியை உடுத்துவேன் என்று சொன்னார்களே, அது விடுதலை உணர்வு. இன்றைக்கு என்னுடைய துணி நான் அணிந்திருக்கிறேன். என் நாட்டிலே உற்பத்தியான துணி, என்னுடைய மக்கள் உற்பத்தி செய்த துணி, என்னுடைய இந்திய தைத்த சட்டை, அதை நான் போட்டுக்கொண்டேன். கௌரவமாக இருக்கிறேன். இது எனக்கு கனக்கிறது என்று சொன்னால் நான் சுதந்திரம் பெறவில்லை என்று பொருள். இது எனக்கு மணக்கிறது என்று சொன்னால் நான் விடுதலை அடைந்தவன் என்று பொருள். நன்றி, வணக்கம். வேசமாக தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய சிந்தனைகளை ஆயுதமாக பயன்படுத்தி இங்கே தன்னுடைய அணிக்கு வலு சேர்த்திருக்கிறார் திருவாளர் தமிழ் மாமணி நீலகண்டன். இப்போ எனக்கு தலை கணக்குது, மனசு இனிக்குது, தலை கணக்குது. ஏன்னா எதுக்கு நாம தீர்ப்பு சொல்றது? 2 பேரும் தன்னுடைய அணி கருத்துக்களை ரொம்ப ரொம்ப திறமையா முன் வச்சிருக்காங்க. இவங்க சொல்லும் பொழுது பார்த்தா கணக்கதான் செய்யுது. நாட்டுல எத்தனை பொறுப்பற்ற செயல்கள் இந்த நாட்டுல நடந்துகிட்டே தான் இருக்குது. இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. தனி மனித ஒழுக்கமே கெட்டு போச்சு. இன்னும் இலவசத்துக்கு ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க மக்கள் எல்லாம். எதை கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க போல இருக்கு. பாலிடால் கொடுத்தா கூட சரி இருக்கட்டும், நாளைக்கு ஒரு நாள் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இலவசத்தை நோக்கி போய் வாங்கி கொள்ளக்கூடிய எண்ணம் மக்களிடம் அதிகமா இருக்குது. இல்லைன்னே சொல்ல முடியாது. அது மாதிரி நிறைய தவறான செயல்கள், அவரவர்களே செய்யக்கூடிய செயல்கள் ஒண்ணு, சமூகத்துல யாரும் பார்க்கலங்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் ஒண்ணு, அரசாங்கத்தால முழுமையா அதை தீர்க்க முடியாத ஒரு நிலைமையில அரசாங்கமே இப்ப ஐயா சொன்ன மாதிரி நாங்களே தப்பு பண்ணிட்டோம், அதனால அது தவறாதலா போயிருச்சு, அப்ப அந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தார்மீகமாக அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய செயல்கள்,
இதெல்லாம் நினைச்சு பார்க்க ரொம்ப மனசு கனமா தான் இருக்கு. இப்ப இந்திய விடுதலை நாடு, இந்த சுதந்திரம் பெற்ற விடுதலை பெற்ற சுதந்திரமான இந்த இந்தியா எல்லாருடைய மனதிலும் கனக்க செய்கிறதா அப்படின்னா கணக்க செய்யத்தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படி விடுதலை பெறாமல் இருந்தால் கனம் இல்லாம இருந்திருக்குமா அப்படின்னா அப்ப அதை நாம நினைச்சுதான் பார்த்தா. இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். நீங்க எதையுமே பேச முடியாது, பட்டிமன்றம் நடத்த முடியுமா? பேச்சுரிமை மறுக்கப்பட்டதல்ல. அதை மீறி பேசியவர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்க்க. எதிர்க்க முடியுமா? அரசாங்கத்தை நம்மால் எதிர்த்து பேச முடியுமா? அதுவே பேச முடியாது. அப்ப கல்வி எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? பணம் இருக்கிறவங்க கிட்டதான் கல்வி சென்று சேர்ந்தது. இப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க. பணம் இருக்கிறவங்க கிட்ட நிறைய கல்வி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க மேல வர்றாங்க. ஆனா பணம் இல்லாதவர்களும் எந்த நிலைமைக்கும் வரலாங்கிறதுக்காக தான் இந்த நீட்டு போன்ற அமைப்புகளை இன்னும் அரசாங்கத்துல இத்தனை சதவீதம் இவர்களுக்கு ஒதுக்கப்படுது, அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு இத்தனை சதவீதம் ஒதுக்கப்படுது சட்டம் எல்லாம் இப்ப போட்டுக்க முடியும், அப்ப போட முடிஞ்சதாங்கிறது. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை. அனைவருமே இப்ப இந்திய குடிமக்கள் தான். இதுல ஜாதியினுடைய அடிப்படையில ஒருத்தனை தாழ்வானவன் உயர்வானவன் உங்களால சொல்ல முடியுமா? இப்போது 4 வகை அந்த வருண பாகுபாடுகளை நீங்க முதல்ல பேசிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி இப்ப பேச முடியுமா? பேச முடியாது. மக்கள் அனைவரும் யாருக்கு வேணாலும் படிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அவர்களுக்கு அரசு பள்ளிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன, அவர்கள் நிச்சயமாக சென்று படிக்கலாம். அது மாதிரி பெண்களுக்கு எல்லா இடத்துலயுமே சமமான உரிமை. ஆனா அந்த காலத்துல சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்க, இந்த பேருந்துகள்ல பயணம் செய்யும் பொழுது பெண்கள் தலையை தூக்கி அப்படி வச்சுக்கிட்டு போகவே மாட்டாங்களா. எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, அரக்கோணம் பக்கத்துல எல்லாம் போனா நாங்க தலையை கீழே, எங்களை எல்லாம் கீழே உட்காருன்னு அமுத்திடுவாங்க. ஏன் அப்படின்னா பெண்கள் இந்த வண்டியில போறாங்க அப்படின்னு சொன்னாலே அப்பொழுது ஆங்கிலேய இராணுவம் அவர்களை எது வேணாலும் செய்யும், அப்படி ஒரு பயம் மனதிற்குள் இருந்து. ஆனா இப்போ அந்த அளவு இருக்கா? நகைகள் போட்டுக்கிட்டு நடுராத்திரியில போக முடியல அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாலும் கூட பெண்கள் தைரியமாக 2 சக்கர வாகனம் எடுத்துக்கிட்டு வெளியே போகலாம். அந்த மாதிரியான உரிமைகள் எல்லாம் இப்ப நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆனா இந்த கணக்கு செய்யறதுக்கு உண்டான காரணம் என்ன? வேறு யாராவது நம்மளை இப்படி கணக்கு செய்ய சொல்றாங்களா அப்படின்னா அதுதான் இல்ல. அது நாமே தான் பார்த்து, நாமே தான் சிலதுக்கு ஆசைப்படுறோம். நாமே தான் அந்த வேலை நமக்கு நடக்கணும் அப்படின்னா நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா இல்ல இன்னைக்கே நான் அதை முடிச்சுட்டு போயிடணும், அதுக்காக இந்தாங்க 1000 ரூபான்னு கொடுத்துட்டு நாம வேறொரு கணக்கை பார்க்கணும். நாளைக்கு மீண்டும் இந்த பேருந்துல இந்த அரசு அலுவலகத்துல நின்று இந்த வேலையை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னா முடியாதுன்னும் பொழுது அவங்க கொஞ்ச நேரம் இருக்க சொன்னா அதற்குண்டான கணக்கை எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கே வந்துட்டா சரி, நாம ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு நாம ஊழலை பெருக்க செஞ்சு. ஐயா நடுவுல ஊரான் தோட்டத்துல ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி கட்டளை போட்டானா வெள்ளக்காரன் அப்படிங்கிற அந்த நாட்டுப்புற பாடலை இங்கே எடுத்து காட்டியிருக்கு. அது மாதிரி நாம உழைத்த உழைப்பிற்கு அவன் விலை நிர்ணயம் பண்றான். நம்முடைய சுரண்டலை எடுத்து அவனுடைய நாட்டுக்கு கொண்டு போகிறான். நம்முடைய உழைப்பெல்லாம் நமக்கு பயன்படாம போயிருச்சு, எதிர்த்து கேட்க முடியல. இதெல்லாம் நாம அடிமை காலத்துல நாம பட்ட ஒரு மிகப்பெரிய தேவை. ஆனா அதற்கு அப்புறம் பாருங்க, இந்த முடியாட்சியா இருக்கக்கூடியதே மக்களாட்சியா மாறினதே இந்த விடுதலை இந்தியாவில தான். பொருளாதார வளத்துல இன்னும் ஏழைகளாக இருக்கிறோம்னு சொல்றோமே தவிர, ஆனா தனி மனிதனுடைய வருமானம் அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானமும் இன்றைக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 2024 நம்முடைய இந்திய நாடு ஒரு தனித்துவம் வாய்ந்த நாடாக, ஒரு வல்லரசு நாடாக இந்த உலகம் ஒத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும்.
நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் வெளிநாடுகள்ல சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு திறன்மிக்க ஒரு மாணவர்களாக இருக்கிறாங்க தமிழர்கள், இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு பெருமையும் நம்ம பார்க்கணும். ஏன் பில்கிரேடு கூட அமெரிக்காவுல உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு இதுக்கு மேல நீங்க வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வச்சுக்க முடியாதுன்னும் பொழுது, அப்ப நான் இந்த கம்பெனி அமெரிக்காவை விட்டுட்டு நான் இந்தியாவுக்கே கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை கூட நம்ம நாட்டுக்கு நம்ம. அது மாதிரி மருத்துவத்துறையில சொல்லவே வேண்டாம். தொழில்நுட்பத்துறையில இன்னைக்கு இந்தியர்களை விட அதிகமாக யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில நாம இருக்கோம். இந்த தொழில்நுட்பத்துறையில வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஆனா பணம் இல்லாத ஒரு காரணத்தினால நம்முடைய அறிவு பூரா வெளிநாடுகள்ல சென்று அங்க பயன்படுதே தவிர இன்னும் கூட நம்ம நாட்டுல நிறைய நமக்கு வளர்ச்சி தேவை. அது மாதிரி மிக சிறந்த ஒரு கருத்து சொன்னாரு. நம்ம நாட்டுக்கு அதிகமான வரிகள் போடுறோம் அப்படின்னு சொன்னா யாருக்கிட்ட இருந்து வரி போடுறாங்க? அப்ப சென்ற ஆண்டு 5 லட்சம் சம்பாதிக்க முடிஞ்சவங்க இந்த ஆண்டு 7 லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னும் பொழுது அப்ப 7 லட்சம் வரையிலும் அவங்க நிர்ணயம் பண்றாங்க. அந்த வரிகள் நம்முடைய நாட்டிற்கு தான் பயன்படுதே தவிர அதை கொண்டு போய் அமெரிக்காவிலேயோ அதை கொண்டு போய் லண்டன்லயோ அவங்க செலவு பண்ணுற கருத்தும் இங்கே நிலவுகிறது. ஆனாலும் நம்ம நாட்டுல நம்முடைய மலை பிரதேசங்களாகட்டும், ஆறுகளாகட்டும், மணலாகட்டும், இயற்கை வளங்களாகட்டும், அரசாங்க செயல்முறைகளாகட்டும், எல்லாவற்றிலும் ஊழல் 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 அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கணக்க செய்து அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து நம்ம பார்க்கணும். ஆனா இந்த கணக்க செய்வதற்காக ஏன் நீங்க போராட்டம் நடக்கும்? ஆங்கிலேயர்கள் இங்கு வந்து நம்மை அடிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய இளைஞர்கள் உயிரை கொடுத்தாங்க, பணம் பொருளையும் கொடுத்தாங்க, எல்லாவற்றையும் இழந்தார்கள், கசையடி வாங்கினாங்க, ஜெயிலுக்கு போனாங்க. மிகப்பெரிய அளவுல அஹிம்சை முறையிலேயே போராட்டம் நடத்தி தான் அவனை வெள்ளையனை ஒழிச்சாங்க. ஆனா இன்றைக்கு உங்கள் கையில ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒற்றை விரல் அதிகாரம். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க தூக்கி போடலாமே. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அந்த ஒற்றை விரல் தீர்மானிக்கும் உங்களுடைய சிந்தனை. அது அந்த அதிகாரம் உங்க கையில இருக்கு. அப்ப அந்த அதிகாரத்தை நீங்கள் தவறுதலாக பயன்படுத்தி கொண்டு அரசாங்கத்தை நீங்கள் வந்து தப்பு சொல்லிட்டு இருக்கு. 5 வருஷம் இவங்க இருக்கட்டும், வேண்டாம்னா வேண்டான்னு முடிவு பண்றது உங்க கையில இருக்கு. அதற்காக நீங்கள் போராடுகிறீர்களா? உங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களின் மீது திணிக்கக்கூடிய ஒரு கருத்துகளாகத்தான் இருக்கிறதே தவிர நீங்கள் மாறுகிறீர்களா அப்படின்னா மாறல. அந்த ஒற்றை விரல் புரட்சி செஞ்சீங்கன்னா அந்த காலத்துல பட்ட மாதிரி நீங்க சிறைக்கு போக வேண்டாம், கசையடி வாங்க வேண்டாம், எது வேணாலும் செய்யலாம். அப்ப உங்க கையிலேயே அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்களே மங்கி போறீங்க, நாங்க அடிமையாதான் இருப்போம்னு போறீங்க. அதுதான் உங்களுடைய தவறு. வெளிநாடுகள் அளவாகட்டும், இந்த உலக நாடுகள், மற்ற நாடுகளை நாம பொருத்தி பார்க்கும் பொழுது பிற நாடுகளை காட்டிலும் இந்தியா மணக்கிறது, இன்றைக்கும் ஒற்றுமையில் கணக்கிறது, ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. மக்கள் மற்ற நாடுகளில் இருப்பவர்களைப் போல பாதுகாப்பிற்கோ உயிருக்காகவோ அல்லாடக்கூடாத ஒரு நிலையை நம்முடைய இராணுவ வீரர்கள் அங்கே நின்று நம்மை காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம பயமில்லாம இருக்கிறோம், விடுதலையா இருக்கிறோம், மன நிறைவா இருக்கும், நம்முடைய வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு எல்லாம் ஏதோ ஒன்று நம்மை நின்று பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதுதான் விடுதலை பெற்ற இந்தியா, மக்களாட்சி நிறைந்த இந்தியா, மக்களாட்சி தத்துவம் குடியரசான இந்த இந்தியா. எனவே குடியரசு இந்தியா என்பதை நினைக்கும் பொழுது இந்திய மக்கள் மணக்கிறார்கள். ஊறு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராதியல்வது நாடு என்பதை போல பசியின்மை, நோயின்மை, பாதுகாப்பு என்ற அனைத்திலுமே மற்ற நாடுகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய பிற மக்களை நாம் இணைத்து பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவோ பலம் பெற்றவர்களாக, நிறைவு பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே விடுதலை இந்தியா மணக்கத்தான் செய்கிறது. சில நேரங்களிலே கனமாக இருந்தாலும் கூட அவற்றை ஒதுக்கிவிட்டு அந்த மனத்தை நாம் நுகர்வோம் என்று சொல்லி மிக சிறப்பானது ஒரு முறையிலே இங்கே இந்த பட்டிமன்றத்திலே பங்கெடுத்துக் கொண்ட தமிழ்மானின் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் முனைவர் கௌரி அவர்களுக்கும்
கவிஞர் தேன்மொழி அவர்களுக்கும், திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், காஞ்சி கதிரவன் அவர்களுக்கும், ஸ்ரீபிரியா அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் மன நிறைவையும் தெரிவித்துக் கொண்டு, விடுதலை இந்தியா மணக்கத்தான் செய்கிறது என்று தீர்ப்பளித்து இந்த பட்டிமன்றத்தை முடித்து வைக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என்னுடைய